அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் அதிர்வு நிகழ்ச்சி மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. அதிர்வு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் அப்பாற்பட்டு மக்களுக்கான கேள்விகளை மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்கும் ஒரு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரமும் அரசியல் பிரதிநிதியிடம் மக்கள் பிரதிநிதியிடம் கேள்விகளை கேட்பதற்காக என்னோடு இணைந்திருக்கின்றார் எம் இர்ஃபான் அவர்கள். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் தன்ராஜ். இன்றைய தினமும் நாங்கள் அதன் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய அரசியலினுடைய நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி பேசப்போகிறோம். இதற்காக ஒரு முக்கியமான அதிதியை நாங்கள் இன்றைய தினம் எமது கலையகத்துக்கு அழைத்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இர்ஃபான், குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடுகின்ற போது மக்களுக்கான நிகழ்ச்சி என்று குறிப்பிடுகின்றோம். குறிப்பாக மக்களுடைய கேள்விகள் அல்லது மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்களை வருகின்ற அரசியல் பிரமுகர்களிடம் பெற்று மக்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே சில வேளைகளில் கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது சில வேளைகளில் அந்த அரசியல் பிரமுகரையோ அரசியல் பிரதிநிதியோ தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாக எங்களுடைய கேள்விகள் அமையாது. அவ்வாறு தோற்றப்பாடு இருந்தாலும் கூட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லது மக்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விடயங்கள் அந்த அரசியல் பிரமுகரிடமிருந்து அந்த பிரதிநிதம் உள்ளார்ந்த விடயங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக கேட்கப்படுகின்ற விடயங்கள் என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வாரம் அவ்வாறான எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக அதிர்வு நிகழ்ச்சிக்கு வரை தந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை கலையகம் வர வைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கின்றோம். பொதுத் தேர்தலின் பின்னரான நிகழ்ச்சிகளில் நான் இருக்கிறேன். ஒரு 2 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதி அதிர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க தவறியிருந்தோம். சமகால தெளிவுபடுத்தல் அல்லது சமகால தேவை கருதி அழைத்திருக்கின்றோம். வருகை தந்தமைக்கு, நீண்ட தூரம் வருகை தந்தமைக்கு எங்களுடைய நன்றிகள். கட்சி அரசியல் கடந்து EPRLF கட்சியினுடைய பயணத்தில் நீண்ட காலம் பயணித்துக் கொண்டிருப்பவர், உங்களுடைய அரசியல் நீங்கள் கடைபிடிக்கின்ற கொள்கை என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த தீர்வு என்பது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு நீண்ட காலம் 35 வருஷங்களுக்கு மேலாக ஒரு தனிநாட்டுக்காக போராடியவர்கள். இன்று ஒரு தனிநாடு என்ற கோரிக்கையை கைவிட்டு அவர்கள் வருகின்ற பொழுது, பலபடி இறங்கி கீழே வருகின்ற பொழுது, குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறையினூடாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆகவே அந்த வகையில் அவ்வாறான ஒரு கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்தும் எமது அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு தீர்வு வர வேண்டும் என்ற அந்த கொள்கை எந்த காலப்பகுதியில் நீங்கள் தொடர்ந்தீர்கள் அல்லது எந்த காலப்பகுதியில் அதனை ஒரு கொள்கையாக மாற்றி? ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி நீண்ட காலமாக ஒரு தமிழ் மக்களினுடைய தேசிய பிரச்சனைக்கு தீர்வு தனிநாடு என்ற அடிப்படையில் தான் போராடி வந்திருக்கின்றோம். இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு ஓரளவுக்கு அது ஒரு ஒன்றுபட்ட நாட்டுக்குள் அதனை தீர்வு காண முடியும் என்று சொல்லி சொன்னாலும், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட 13வது திருத்தம் ஒரு முழுமையானது அல்ல. அது மேலதிகமாக அது என்றால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் பல எடுக்கப்பட்டிருக்கின்றது. மீளவும் அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அநேகமாக இருக்கக்கூடிய எல்லோரும் பேசுவது விடயம் என்னவென்றால் 13வது திருத்தம் பவர் டெவல்யூஷன், அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கிறது என்றுதான் பேசப்படுகின்றது. உண்மையாகவே அதிகாரங்கள் பகிரப்படவில்லை. அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. டீசென்ட்ரலைசேஷன், டெவல்யூஷன் என்பது வேறு, டீசென்ட்ரலைசேஷன் என்பது வேறு. இலங்கையில் நடைபெற்றது என்பது டீசென்ட்ரலைசேஷன், அதிகார பரவலாக்கல். மத்தியில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை மாகாணங்களுக்கு பரவலாக்கம் செய்திருக்கின்றார்கள். விரும்பிய நேரங்களில் அதனை அவர்கள் மீளவும் பெற்றுக்கொள்வார்கள். ஏற்கனவே பல விஷயங்களை அவர்கள் மீள பெற்றுக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே அந்த 13வது திருத்தம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய 13வது திருத்தத்தை கூட நீங்கள் பார்ப்பீர்களானால் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைமையும் இருக்கின்றது. 13வது திருத்தத்தில் பல விஷயங்களை இன்னும் அரசாங்கம் தன்னுடனே தான் வைத்திருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்து கூட இப்போ நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்பவர்கள் கூட யாரும் அதாவது அரசியல் சாசனத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தத்தை 13வது திருத்தத்தை முழுமையாக இம்ப்ளிமெண்டேஷன் செய்வதற்கு யாரும் கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே முன்னைய அரசாங்கம் செய்யாவிட்டால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட செய்திருக்கலாம். ஆனால் அவர்களும் செய்யவில்லை. ஆனால் 13வது திருத்தம் என்பது ஒரு முழுமையானதாக இல்லை என்பது நாங்கள் வடகிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபையை உருவாக்கிய பொழுது கூட
நாங்கள் சொன்னோம் இது ஒரு இடைக்கால தீர்வாக இருக்கும். ஏனென்றால் 13வது திருத்தம் என்பது முழுமையானது அல்ல என்ற விடயத்தை நாங்கள் அப்பொழுது சொல்லியிருந்தோம். இப்பொழுதும் கூட இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதுக்கு அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தி அதன் ஊடாக ஒரு முழுமையான தீர்வை எட்ட முடியும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த விஷயங்கள் முழுமையாக நடைபெறவில்லை. அதாவது நீங்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் 13வது திருத்தத்தை ஆதரித்து தேர்தலில் போட்டியிட்டீர்களா EPRLF கட்சி? ஆரம்பத்தில் அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்ததும் முதலாவது விஷயம் அதில் என்னென்ன திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அப்போதைய பிரேமதாச அரசாங்கத்துக்கு கொடுத்திருந்தோம். அது மாத்திரமில்லாமல் இந்திய அரசாங்கத்துக்கும் நாங்கள் சொல்லியிருந்தோம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற. அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது 2 நாடுகளுக்கு இடையில். தமிழ் தரப்புடன் அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லை. ஆகவே அந்த 2 தரப்புக்கும் நாங்கள் என்னென்ன திருத்தங்கள் தேவை என்பதை அப்பொழுதே சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த விஷயங்கள் எதுவும் நடைபெறவில்லை. மாறாக இங்கிருந்து இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவது போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு இருந்தது. அதேபோல் இந்திய அரசாங்கத்துக்கும் அந்த விஷயங்கள் சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனைகள், வேறு பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆகவே ஒன்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 2வது நாங்கள் சொன்ன திருத்தங்கள் பிற்பாடு அது எடுக்கப்படும், அது பற்றி பேசப்படும் என்றெல்லாம் எங்களுக்கு உறுதிமொழி சொன்னாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனை தட்டி கழித்து வந்தது ஆரம்பத்திலிருந்து தான் நடைபெறும். அதாவது நீங்கள் விரும்பாத ஒரு தீர்வு என்று நாங்கள் 13வது திருத்தத்தை எடுத்துக்கலாம். இல்லாவிட்டால் EPRLF கட்சி விடுத்திருக்கின்ற முன்மொழிவுகள் எதனையும் உள்ளடக்காமல் வந்த ஒரு 13வது திருத்தத்தை எவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேர்தல் போட்டு? இல்லை அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதற்கு பிற்பாடு உங்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு திருத்தமாக 13வது திருத்தமாக விரைவாக பாராளுமன்றத்துக்கு வந்த பொழுது இந்திய அரசாங்கத்துக்கு கொடுத்த பல விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்படவில்லை என்பது பிற்பாடு வந்த விஷயம். ஆனாலும் கூட அந்த அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை, உதாரணத்துக்கு வடகிழக்கு இணைந்த மாகாண சபை இருந்த பொழுது ஒரு போலீஸ் ஒன்று உருவாக்கப்பட்டது. வடகிழக்கு மாகாணத்துக்கான ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்போது இருந்த DIG ஆனந்தராஜா அதற்கு கொமடோராக இருந்தார். பிற்பாடு அது கலைக்கப்பட்டது. அந்த போலீஸை இல்லாமல் செய்யப்பட்டது. இன்றும் கூட அவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே இங்கே உள்ள பிரச்சனை என்னை பொறுத்தவரையில் முதலாவது ஒரு முழுமையான அதிகார பகிர்வுக்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்கிறது. ஒரு முழுமையான அதிகார பகிர்வு என்பது ஒற்றையாட்சிக்குள் முழுமையாக நடைபெற முடியாது என்பது. 2வது விஷயம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு தற்துணிச்சலும் அல்லது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அந்த மைண்ட் செட் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய அந்த கேள்வியின் தொடர்ச்சியை நான் கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் தனிநாடு கோரினீர்கள். 13வது திருத்தத்திற்கு விரும்பியோ விரும்பாமலோ அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட்டீர்கள். இப்போது சமஷ்டியை நோக்கி உங்களுடைய கோரிக்கை வந்திருக்கின்றது. சமஷ்டி என்பது இப்போது இருக்கின்ற நிலை. ஆகவே யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் அப்பொழுது தேர்தலுக்கு போயிருக்கிறோம். இப்போது நீங்கள் கேட்பது யதார்த்தமாக 100% நம்புகின்றீர்கள்? நிச்சயம். அதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கள அரசியல்வாதிகளுக்கான மனோநிலை மாற்றமடையுமாக இருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. சமஷ்டி என்பது ஒரு பூதாகார விஷயமான விஷயம் அல்ல. உலகத்தில் பல நாடுகள் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்ட நாடுகளாக முன்னேற நாடுகளாக இருக்கின்றன. அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது சுவிட்சர்லாண்டாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், பல்வேறுபட்ட நாடுகள். இந்தியா கூட ஒரு அரை சமஷ்டி நாடாகத்தான் இருக்கின்றது. ஜெர்மனி கூட அரை சமஷ்டி ஃபெடரலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இப்படி பல்வேறுபட்ட நாடுகள் அந்த சமஷ்டி அரசியலமைப்பை வைத்திருக்கின்றன. அவை ஒன்றும் பிரிந்து போகவோ அல்லது அவை ஒன்றும் நிர்மூலமாகி போகவோ இல்லை. மாறாக செழிப்பான வளர்ச்சியடைந்த நாடுகளாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இலங்கையில் மாத்திரம் சமஷ்டி என்பது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு விடயமாக, சமஷ்டி வந்துட்டால் தனிநாடு வரும் என்று சொன்ன ஒரு கற்பனாவாதம் இங்கே பரப்பப்பட்டிருக்கின்றது. இல்லை, உங்களுடைய அந்த கற்பனாவாதம் என்பது சரியானது அல்ல என்பதை முதல் சிங்கள தலைவர்கள் சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முதல் சிங்கள தலைவர்கள் புரிந்து கொள்ள அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். நான் பல சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் வெளிநாடுகளுக்கு பல்வேறுபட்ட செமினார்ஸுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே அவர்கள் அதனை ஆதரித்து பேசுவார்கள், அது சரி என்பார்கள். திரும்ப கொழும்புக்கு வந்ததும் அவர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். இதுதான் அவர்களுடைய அரசியல். உங்களுடைய பதில் தொடங்கும் போது இவ்வாறான ஒரு விடையோடு தான் ஆரம்பித்தீர்கள். சிங்கள தலைவர்களுடைய மனம் மாற்றமடைமாக இருந்தால் ஒரு கேள்விக்குறியான பதிலாகவே இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான மாற்றம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது அதற்கான
அவர்கள் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது? உள்நாட்டில் அவர்கள் இதனை மாற்றாவிட்டால் வெளிநாட்டு அழுத்தங்கள் சில சமயம் அதை மாற்றங்களை உருவாக்கலாம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடந்த ஒரு தசாப்தம் அல்லது 2 தசாப்த கால பகுதியில் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்து இப்போது ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார். இந்த நிலைமையும் யதார்த்தத்துக்கு ஏற்றாற்போல் மாற்றமடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது, அல்லது இதே நிலைமையில் தொடரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் இப்போது எந்த அணியுடன் இருக்கின்றார் இந்த அவருடைய கொள்கையை அல்லது அவருடைய நிலைப்பாட்டை முன்னகர்த்துவதற்கு? எந்த அணி என்று நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? வடக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு அரசியல் என்பது நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போன்று எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது. எங்களுடைய கொள்கையின் ஒத்துப்போகக்கூடியவர்களுடன் இணைந்து போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். அவரது கொள்கைக்கும் எங்களது கொள்கைக்கும் இடையில் முரண்பாடுகள் எதுவும் பெரிய அளவில் கிடையாது. ஆகவே இப்பொழுது அவர்கள் இணைந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் சர்வதேசத்தை நம்பிய அல்லது நம்புவது என்பது அல்ல, ஆனால் நீங்கள் பல்வேறுபட்ட விடுதலை போராட்டங்களை நீங்கள் எடுப்பீர்களாகின் அது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸாக இருக்கலாம், தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலையாக இருக்கலாம், அல்லது ஐஆர்ஏயாக இருக்கலாம், அல்லது பாலஸ்தீனமாக இருக்கலாம், வியட்நாமாக இருக்கலாம், அங்கோலாக இருக்கலாம். பல்வேறுபட்ட நாடுகள் விடுதலை அடைந்திருக்கின்றன. அந்த நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் பல்வேறுபட்ட நாடுகளினுடைய ஆதரவு, அது ஐநாவில் ஆதரவு, பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அந்த நாடுகள் கொடுத்திருக்கின்றன. ஆகவே அவ்வாறு தான் நீண்ட காலங்கள் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவ்வாறு தான் அவர்களது உரிமைகளோ அல்லது அவர்களுடைய சுதந்திரமோ கிடைக்கப்பட்டது. ஆகவே இலங்கை அரசாங்கம் தானாக முன்வந்து இப்போ இலங்கை அரசாங்கம் கூட ஒரு பாரிய போராட்டத்தை இங்கு நடந்திருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கின்றார்கள். பெரிய அழிவுகள் எல்லாம் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த யுத்தம் நடந்த பொழுது ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் பேராசிரியர் பீரிஸ் அவர்கள் ஒஸ்லோவில் ஒரு டிக்ளரேஷனில் கையெழுத்து வைத்தார். அதாவது ஒரு சமஷ்டியை பற்றி பேசலாம் என்பது ஒஸ்லோ டிக்ளரேஷன். திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்த பொழுது பேசுகின்ற பொழுது எசமெட்ரிக் டெவல்யூஷன், அதாவது வடகிழக்கு என்பதற்கு ஏனைய மாகாணம்ல கூடுதலான அதிகாரங்களை கொடுப்பது என்று அவர் பேசினார். இதே போன்று ஒரு யுத்தம் நடந்த காலகட்டத்தில் திரு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ் என்று சொன்ன ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் யுத்தம் நடந்த காலகட்டங்களில் அவர்கள் அதனை செய்த ஓரளவுக்காவது தனிநாடு என்பதல்ல, தன்னாட்டுக்கு குறைந்தபட்சம் தமிழ் மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசினார். ஆனால் பிறகு பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அவை எல்லாமே அவர்களாகவே அதனை நிராகரித்தார்கள். இப்பொழுது யுத்தம் இல்லை என்று சொன்னதுக்கு பிற்பாடு எதுவுமே இல்லை என்று சொன்ன நிலைமை தான் வருகின்றது. ஆகவே இவர்களுக்கு புரியக்கூடிய பாஷை, அந்த பாஷை இருந்தால் இவர்கள் செய்வார்களா? அவ்வாறு இவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவ்வாறு இல்லை என்று சொன்னவுடன் ஏதோ பிரச்சனைகள் முடிந்து விட்டது போன்ற ஒரு பாவனையில், ஏதோ நல்லிணக்கம் வந்துவிட்டது என்ற பாவனையில் பேசுவது எல்லாம் உண்மையாகவே ஒட்டுமொத்தமாக அவர்கள் இதனை வைத்து இன்னும் எவ்வளவு காலம் அரசியல் செய்ய போகிறார்கள் என்பது உள்ள பிரச்சனை. சுதந்திரத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு கலவரங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர்களுடைய அரசியல் தேவைகளுக்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட கலவரங்கள். இப்பொழுதும் கூட அந்த விஷயங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் இருந்தமையின் காரணமாக அதனுடைய தாக்கம், அதனுடைய வலிமை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், ஜிஎல் பீரிஸ் ஒஸ்லோவில் ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கலாம். இவற்றுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்தது விடுதலை புலிகள் இல்லை. இப்பொழுது தமிழ் கட்சிகள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்பது யதார்த்தபூர்வமான விடயம். அதனை வெளிநாடுகளும் ஏற்றுக்கொள்கின்றன, உள்நாட்டில் இருக்கின்றவர்கள் தலைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தீர்கின்ற வகையில் இதனை அணுகலாம் என்ற நோக்கத்தில் தமிழ் தேசிய தலைமைகள் நடந்து கொள்வதாகவும் தெரியவில்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம் இவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் அவர்களுக்கு ஏற்றால் போல் இப்பொழுதும் கூட ஜெனீவா அமர்விலே பல்வேறு, அதாவது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடு ஒன்றாக இருக்கிறது, ஜனாதிபதி நிலைப்பாடு ஒன்றாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஏதோ ஒரு பலம் சர்வதேச ரீதியாக இருப்பதன் காரணமாகத்தானே அவ்வாறான ஒரு போக்கினை கடைபிடிக்கிறார். அந்த சர்வதேசத்தை நீங்கள் எப்படி நம்பி அல்லது அவர்களோடு? இது நம்பிக்கை என்பதல்ல, நிச்சயமாக நம்பிக்கை என்பதல்ல. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்களது நிகழ்ச்சி நிரல் என்று ஒன்று இருக்கின்றது, தனது நாட்டு நலன்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனை நீங்கள் கூறியது போன்று சர்வதேச அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் அந்த பிரச்சனையை கையாளுகின்ற விதம் என்பது
அது தனது நாட்டு அரசியலுடன் தனது நாட்டுக்கான ஒரு நலன்களுடன் இது எப்படி ஒத்துப்போகின்றது என்ற விஷயங்கள் வருகின்றது. ஏற்கனவே 2 தீர்மானங்கள் ஐநா சபையில் வந்தது. இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அமெரிக்கா அந்த தீர்மானங்களை முன்னின்று கொண்டு வரத்துக்கு உதவி செய்து. ஆனால் அமெரிக்காவுக்கும் அதில் சில நலன்கள் என்றால் இலங்கையில் இருந்த அரசாங்கம் தமது நலன்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக, சீன நலன்களுக்கு சார்பான ஒரு அரசாங்கமாக இருப்பதாக அவர்கள் யோசித்திருக்கலாம். ஆகவே அந்த வகையில் ஒரு மாற்றத்தை இங்கு கொண்டு வர வேண்டும், அதற்கான அழுத்தங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் யோசிச்சிருக்கலாம். அந்த அழுத்தங்களை கொண்டு வருவதற்கு ஐநா மனித உரிமைகள் சபையை, ஆணையகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதே சமயம் ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இலங்கையில் யுத்த குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது, மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இது பற்றிய சரியான ஒரு விசாரணைகள் தேவை, உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும், அந்த விஷயங்கள் இனிமேலும் நடக்காதவாறான தீர்மானங்கள் வர வேண்டும். இந்த விஷயங்கள் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 47 நாடுகள், அந்த மனித உரிமைகள் இருக்கக்கூடிய 47 நாடுகளும் ஒட்டுமொத்தமாக ஏகமனதான தீர்மானமாக அந்த தீர்மானங்கள் வந்திருக்கிறது. ஆகவே இதை இனிமேல் யாரும் மூடி மறைக்க முடியாது. இவை எல்லாவற்றும் அப்படி ஒன்றும் இல்லை என்று இனிமேல் யாரும் சொல்ல முடியாது. ஆகவே இப்பொழுது சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் நாளைக்கு சரி வருமா, நாளை இன்றைக்கு சரி வருமா என்று கேட்பீர்களாக இருந்தால் அதற்கு கால அவகாசம் எங்களால் சொல்ல முடியாது. இலங்கை அரசாங்கத்திற்கு அவ்வாறான அழுத்தங்கள் வர வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அது இப்பொழுது ஈழத்து தமிழ் மக்களாக இருக்கலாம், புலம்பெயர் தமிழ் மக்களாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கலாம், பல தரப்புகளாலும் அந்த அழுத்தங்கள் இப்பொழுது இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் புலம்பெயர் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக ஓரளவுக்கான செல்வாக்கை செலுத்தக்கூடியவர்களாக சில நாடுகளில் இருக்கின்றார்கள். அது யூகே இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், வேறு சில நாடுகளாக இருக்கலாம். முழுமையாக இல்லாட்டிக்கும் ஒரு 1000-ல் ஒரு பகுதி செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனை என்பது ஒரு பேசுபொருளாக, ஒரு முக்கியமான பிரச்சனையாக இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டுக்கு இவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தங்களுடைய நலன்களுக்கு பாதகம் இல்லாமலேனும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயம் நிச்சயமாக இருக்கிறது என்று தான் நான் கருதுகின்றேன். அதாவது திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறுவதை போன்று பார்த்தால், அமெரிக்கா தன்னுடைய நலன்களுக்கு எதிராக அப்போதைய அரசாங்கம் இருந்தது என்பதன் காரணமாக இந்த பிரச்சனையை ஒரு கருவியாக பயன்படுத்தியது என்றால், தமிழர்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த விடயத்தில் அவர்களுடைய பிரச்சனை, இது நீங்கள் சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை அல்ல. நீங்கள் பாலஸ்தீன பிரச்சனையை பார்க்கலாம், இன்னும் பல நாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கலாம். ஆகவே யார் யாரை பகடைக்காய்களாக பாவிக்கிறார்கள் என்ற வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளவு தூரம் சரி என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அமெரிக்காவுக்கு தன்னுடைய நலன்கள் இருக்கிறது போல தமிழ் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்களுடைய பிரச்சனையை ஒரு சர்வதேச ஃபோரத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும். அதை ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனிநபராகவோ ஒரு தனி கட்சியாகவோ நாங்கள் அதனை செய்ய முடியாது. ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தாலும் கூட, அதே சமயம் எங்களோட பிரச்சனைகளை அவர்கள் முன்கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது நிச்சயமாக ஒரு வகையில் 100% இல்லாவிட்டாலும் கூட ஒரு வகையில் எங்களுக்கு சாதகமான ஒரு விடயம். ஆகவே இந்த அணுகுமுறைகள் என்பது அல்லது நாங்கள் பாவிக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பது அவர்கள் எங்களை பாவிக்கிறார்களா, நாங்கள் அவர்களை பாவிக்கிறோமா, யார் பகடைக்காய்கள் என்பதற்கு அப்பால் நிச்சயமாக சர்வதேச உறவுகள் என்பதும் சர்வதேச தேவைகள் என்பதும் இவ்வாறு தான் நடைபெறுகிறது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு நிதி பெருமளவில் வேண்டுமென்றால் சீனா வேண்டும், அதே சமயம் இந்தியாவை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்தியாவுக்கு டெல்லிக்கு ஓடி போய் அங்கும் தலையை காட்டி போட்டு வர வேண்டும். ஆகவே இதை யார் யாரை பாவிக்கிறார்கள் என்று நாங்கள் என்ன சொல்வது? அது இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய ராஜதந்திரமாக ஒரு சில விஷயங்களை அப்படி கையாள்கின்றது. ஆகவே தமிழ் மக்களும் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அந்த ராஜதந்திர வழிமுறைகளை தங்களுக்கு இயன்ற வரையில் தங்களுடைய ஒரு அவர்களுக்கான அந்த வெளியில் அந்த இடத்தில் அவர்கள் எவ்வளவு தூரம் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நாங்கள் உதாரணமாக இப்பொழுது அண்மை காலமாக இந்திய பாகிஸ்தான் ஒரு போர் பதற்றம் இருக்கிறது. காஷ்மீர் பிரச்சனையும் மிக நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிறது, ஐநாவிலும் பேசப்படுகிறது, ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்தியாவின் நலன்களுக்கு ஆதரவாக இருப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சார்பாக சீனா போன்ற நாடுகள் இருப்பதன் காரணமாக இந்த பிரச்சனை தீர்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்தியாவும் இருக்கிறது. எனவே இந்தியாவுக்கு வேண்டிய
நாடுகளை இந்தியா தன்வசப்படுத்திக் கொள்ள அல்லது தன்னோடு ஒரு நெருக்கமான உறவினை பேணிக்கொள்வதற்கு அது தயாராக இருக்கிறது. இப்போது நாங்கள் வெனிசுலாவை எடுத்துக்கொள்ளலாம். வெனிசுலாவில் இருக்கின்ற நிக்கோலஸ் மதுரோ அதிபரை நீக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகின்றார். ஆனால் ரஷ்யா அதனை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அதனை முழுமையாக எதிர்க்கின்றன. இதற்கிடையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய தனிநபர் அல்லது அந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நலனைத்தான் அவர்கள் நோக்குகிறார்கள். தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்சியாளரை நிறுத்த வேண்டும். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அமெரிக்காவை பார்த்தால் தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்சியாளரை கொண்டு வருவதற்காக ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் பயன்படுத்துகிறார்கள். இதே போன்று நாங்கள் ஒரு வகையில் பார்த்தால் அது தமிழர்களுடைய செல்வாக்கும் ஒரு காரணமாக இருக்கலாம், புலம்பெயர்ந்த தமிழர். அதே போன்று பிரித்தானியாவை எடுத்தாலும் அதே போன்ற நிலைமைதான். எந்த நாட்டை நம்பி நாங்கள் இந்த பிரச்சனையை இவ்வாறு கொண்டு போகலாம், தமிழ் மக்கள் ஒன்றாக இணைந்து போராடலாம். எனவே உலக அளவில் சர்வதேச அளவில் ஒரு குரலாக நாங்கள் ஒலித்தால் எந்த நாடு எங்களுக்கு உதவப் போகிறது? இதற்கு அண்மை காலமாக நீங்கள் கூறுகின்ற ஒரு உதாரணம் என்ன? இவ்வாறு போராடிய அல்லது இவ்வாறு மனித உரிமைகளுக்காகவும் ஏனைய தேவைகளுக்காகவும் அதனிடத்தில் இந்த உயிரிழப்புகளுக்காகவும் நீதி கேட்ட நியாயம் கேட்ட மக்களுக்கு எந்த நாட்டில் அண்மை காலத்தில் இவ்வாறான ஒரு தீர்வு சர்வதேச ரீதியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது எங்களுடைய பிரச்சனைகளை போன்ற அடிப்படையில் நீங்கள் எடுப்பீர்களான்னு சொன்னால் கம்போடியா இந்த பொல்போட் ரெஜிம் இருந்த காலத்தில் கம்போடியாவில் லட்சக்கணக்காக அங்கே மக்கள் கொல்லப்பட்டார்கள். அது நீண்ட காலம் அதை பற்றி விசாரணை நடக்கவில்லை. ஆனால் பிற்பாடு அதற்கான விசாரணை ஐநா சபை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கு பிற்பாடு அந்த 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 மக்களுக்கான நிவாரணங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகவே அதை போன்ற நிலை ஒன்றில் இது ஐநா சபைக்கோ ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கோ போகின்ற பட்சத்தில் எந்த நேரமும் அதாவது சர்வதேச சூழல் சாதகமாக வரக்கூடிய நிலையில் சில சமயம் அந்த விசாரணைகள் நடப்பதற்கான சாத்தியப்பாடுகள் வரலாம். அது இன்றைக்கு நாளைக்கு அதுதான் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் சீனாவும் ரஷ்யாவும் இருக்கும் வரையில் இது என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே எல்லாரும் நீங்கள் கூறுவது போன்று வீட்டு அதிகாரங்களை பாவித்து விடுவார்கள். ஆகவே வீட்டு அதிகாரம் பாவித்தால் எதுவுமே நடைபெறாது என்று சொன்ன விஷயம் அல்ல. ஆனால் எப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் எந்த காலகட்டத்திலும் எல்லோரும் வீட்டு அதிகாரத்தை பாவிப்பார்கள் என்பதும் அல்ல. எமது பிரச்சனையை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் ஒரு குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான தீர்வை கொண்டு வருவது என்பது ஒரு பாதகமான ஒரு மோசமான சூழல் அல்ல. ஆகவே அந்த வகையில் அந்த விஷயங்களை கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் நாங்கள் சர்வதேச அமைப்புகளை, சர்வதேச நிறுவனங்களை, சர்வதேச நாடுகளை கையாளலாம் என்பதில் தான் இந்த விஷயங்கள் தங்கியிருக்கின்றது. ஒரு விஷயம் உண்மை, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஆகவே இந்தியா இந்த விஷயங்களில் நிறையவே செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நாடாக இருந்து வருகின்றது. ஆகவே நாங்கள் அது உட்பட இந்தியா உட்பட நாங்கள் எவ்வாறு இந்த விஷயங்களை அவர்களுடனும் ஏனைய நாடுகளுடனும் கையாள்வது, இது சரியான ஒரு புரிதலுடன் சரியான நிபுணர்களுடைய ஆலோசனைகளுடன் இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆகவே என்னென்னு சொல்லி சொன்னால் நீண்ட காலம் தமிழ் மக்களினுடைய ஒரு போராட்டம் இந்த மண்ணில் நடைபெற்றிருக்கின்றது. தங்களுக்கான ஒரு தீர்வு வேணும் என்பவர் கேட்டு அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. எதுவுமே இல்லாமல் பல லட்சம் மக்கள் இருந்ததுக்கு பிற்பாடு எந்த விதமான தீர்வும் இல்லாமல் ஒரு பழைய பாணியிலேயே தான் இந்த நாடு போக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாட்டினால் முன்னேறவே முடியாது. ஏனென்று சொல்லி இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான நிச்சயமாக ஒரு மக்கள் பலம் இங்கும் வெளிநாடுகளிலும் இருக்கின்றது. ஆகவே அது இன்று ஒரு பூதாகாரமாக வளர்ச்சி அடைந்தும் இருக்கின்றது. அதன் மூலம் வெற்றி காணலாம் என்பது உங்களுடைய நம்பிக்கை? நிச்சயமாக அடிக்கு மேல் அடியடித்தால் அம்மையின் நகரம். யூ மஸ்ட் கோ இன் அ ப்ராப்பர் வே. ஆக அடிக்கு மேல் அடி அடிப்பதற்கான ஒரு விடயமாக முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்களை மாற்றுத் தலைமையாக உருவாக்க இபிஆர்எல்எஃப் முயற்சித்து கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சியில் இபிஆர்எல்எஃப் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறது? தோல்வி அடைந்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. அதேவரை தொய்வு ஏற்பட்டு விட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. ஓரங்கட்ட விட்டுப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதை நீங்கள் சொன்ன அத்தனையிலும் எந்த விதமான உண்மையும் இல்லை. நிச்சயமாக அவர் ஒரு புதிய கட்சியை துவங்கி இருக்கின்றார். அவர் ஒரு புதிய கட்சிக்கான ஆளணிகளை உருவாக்கி இருக்கின்றார். அதற்கான அமைப்பு முறைகளை உருவாக்கி இருக்கின்றார். அடுத்த கட்டமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு முறையை உருவாக்குவதற்கான அடிப்படை வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இன்று மக்கள் மத்தியில் நம்பிக்கை உள்ள ஒரு தலைவராக திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். ஆகவே அந்த மக்கள் மத்தியில் அவர்கள் யோசிக்கின்றார்கள், அவர் ஒரு நீதியானவர், நியாயமானவர், தமிழ் மக்களை கைவிட மாட்டார்கள், ஏனையோர் கைவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன அடிப்படையில் கைவிட மாட்டார்கள் என்று யோசிக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக தமிழ் மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே தான் அந்த ஒரு மாற்றுத் தலைமை தேவை. அந்த மாற்றுத் தலைமை தேவை என்பதற்கு இன்றும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு, பிரத்யேகமாக தமிழரசு கட்சி
தமிழிசை கட்சி இன்றும் கூட எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த சிந்தனை இல்லாமல் வெறுமனே தனது கட்சி வெல்ல வேண்டும், அதற்கு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று பெயர் வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலோ போர்க்கொடி ஏற்றிருக்கின்றது, பல விஷயங்களை சொல்கின்றார்கள், இப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு பிழையான பாதையில் போனதன் காரணமாக, மக்கள் கொடுத்த ஆணையை அவர்கள் கைவிட்டதன் காரணமாக ஒரு மாற்று தலைமை ஒன்று தேவை என்ற ஒரு சூழல் வந்தது. அது நான் செய்யாவிட்டாலும் அது தானாக உருவாகும். அது வரலாற்றில் அவையெல்லாம் தவிர்க்க முடியாது. இது நான் தான் செய்ய வேணும் என்ற ஒரு விஷயம் அல்ல. நிச்சயமாக ஒரு தலைமைத்துவம் என்பது தவறினால், மக்களுக்கு கொடுத்த ஆணை அவர்கள் கைவிட்டால், புதிய தலைமைத்துவம் என்பது வருவதென்பது அது அரசியலில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆகவே அந்த விஷயம் இப்பொழுது நடைபெறுகிறது. நீங்கள் பின்பற்றுகின்ற கொள்கை அல்லது வடமாகாண முதலமைச்சராக இருந்த சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு சிறந்த தலைமையாக நீங்கள் பார்க்கிறீர்கள், அடுத்த தலைமையாக அவர் வர வேண்டும் என்று. அப்படியானால் இந்த கருத்துக்களோடு அந்த தலைமைகளோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய கட்சிகள் என்று நீங்கள் எவற்றை அடையாளப்படுத்துகிறோம்? ஒன்று இபிஆர்எல்எஃப் இல்லை, இபிஆர்எல்எஃப் என்று இருக்கிறதா? அதாவது இதனை நான் திட்டமிட்டு சொல்ல முடியாது. இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் வரலாம். அதனை திரு விக்னேஸ்வரன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அது டெலோ விரும்பினாலும் வரலாம், புளோட் விரும்பினாலும் வரலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினாலும் வரலாம், அல்லது வேறு யாரும் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்வர்கள் விரும்பினாலும் வரலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் முதலமைச்சரோடு இருந்த நெருக்கம் இப்போது குறைவடைவதற்கான அல்லது குறைவடைந்திருப்பதற்கான காரணம் இபிஆர்எல்எஃப் அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. அப்படி அவர்கள் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் அது தவறானது. அவர்களுக்கு முதலமைச்சருடைய கொள்கை தங்களுடைய கொள்கைக்கும் இடையில் உடன்பாடுகள் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை, என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கொள்கைக்கும் முதலமைச்சருடைய கொள்கைக்கும் உடன்பாடுகள் இருக்கின்றது, ஏற்றுக்கொண்டு போகின்றோம். முதலமைச்சர் அதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டால் அதற்குள் அவர்களும் சேர்ந்து பயணிக்கலாம். இல்லை, நான் வருவதாக இருந்தால் ஏனையோர் எல்லோரும் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அது தவறான ஒரு கருத்து. இல்லை, அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுக்கான நியாயப்படுத்தலை அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் அந்த நியாயப்படுத்தல்களில் இது நான் 1000 தரம் பல்வேறுபட்ட ஊடகங்களில் நான் சொல்லி முடித்து விட்டேன். அந்த நியாயப்படுத்தல்களில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை, உண்மையும் இல்லை. இல்லை, அவர்கள் குறிப்பிடுகின்ற நியாயப்படுத்தலை நாங்கள் வசந்தம் நேர்களுக்காகவும் ஒரு தடவை தெளிவுபடுத்தும். குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்ன நடைபெற்றது? நீங்கள் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடுவதாக இருந்தீர்கள். இறுதியில் இந்தியா சென்று வந்ததன் பின்னராக அவர் நேரடியாக குற்றம் சாட்டுகின்றார். இந்தியாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சரி, நான் கேட்கின்றேன் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடிக்கடி அமெரிக்கா போய் வருகிறார். அவர் ஒரு சிஏஏ ஏஜென்ட்டாக நான் சொல்ல முடியுமா? இவ்வாறு அவர் அடிக்கடி யூகே போய் வருகின்றார். அவர் ஒரு MI5 உளவாளி என்று நான் சொல்ல முடியுமா? இல்லை, நான் இந்தியா போயிட்டு வந்தால் நான் ஒரு RAW காரன் என்று அவர்கள் சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இல்லை, இது ஒரு மிகவும் சிறுபிள்ளைத்தனமான அசிங்கமான ஒரு வேறு விஷயம் இல்லாமல் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர இதில் எந்த விதமான என்ன அடிப்படையில் அவர்கள் இதனை கூறுகின்றார்கள்? குறிப்பிடுகின்றேன். சாதாரணமாக ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு பதிலாக அமைந்து விடாது. அதே போல கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு குற்றச்சாட்டுக்கும் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு பதிலாக அமைந்து விடாது. ஆனால் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு சரியான குற்றச்சாட்டுகளாக, அதை நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக அந்த குற்றச்சாட்டுகள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது வெறும் சேரடிப்புகள் என்றுதான் அதனுடைய அர்த்தம். இல்லை, இவ்வாறு எடுத்துக்கொள்ளும். திரு கஜேந்திரகுமார் என்பவரும் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்பவரும் தமிழ் தேசிய அரசியல் முக்கியமான புள்ளிகள், அதனை தவிர்க்க முடியாது. நீங்களும் கடந்த காலங்களில் உங்களுடைய செயற்பாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றாக இருந்தபோது கூட நீங்கள் ஊடக பேச்சாளராக செயற்பட்டிருக்கிறீர்கள். அதுபோல கஜேந்திரகுமார் அவர்கள் சர்வதேச விவகாரங்களை கையாண்டிருக்கிறார். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவரோ அல்லது குற்றச்சாட்டை பதிலாக முன்வைப்பவரோ சாதாரணமானவர்கள் அல்ல. ஆகவே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உண்மையாக நீங்கள் திரு கஜேந்திரகுமார் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சேர்ந்து பயணிப்பதாகத்தான் இருந்தது இறுதி வரை. அவர் கூறுவது போல உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கின்றன. அவ்வாறான நிலைப்பாடு இருந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இறுதி நேரத்தில் அவ்வாறான ஒரு முதலாவது விஷயம் என்ன, நீங்கள் இதை திரும்பவும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு பொதுவான, அதாவது எங்களது கட்சி அவரது கட்சி இணைந்து ஒரு பொது அமைப்பு ஒன்று, ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு பொதுவான சின்னம் வேணும் என்று சொன்ன சூழ்நிலைகள், அதை பற்றி நாங்கள் நீண்ட காலம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் அது ஒரு இறுதி நேரம் வரை அவர்கள் அதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை. இறுதியில் நாங்கள் அவர்களுடைய கட்சியினுடைய சின்னத்தில் தேர்தல் கேட்பது என்பது என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கு மாத்திரமல்ல, அது கிழக்கு மாகாணத்தில் அது அவர்களுடைய சைக்கிள் சின்னம் என்பது மக்கள் மத்தியில் தெரியாத ஒரு சின்னம். அதே போல் வன்னி மாவட்டத்திலும் கூட அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. அது மாத்திரமில்லை, எங்களுடன் இணைந்து வரக்கூடிய ஏனைய பலருக்கும் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆகவே
அதாவது வந்து அவருடைய கட்சியில் என்னுடைய கட்சியிலும் விட பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நேர காலத்துக்கு இந்த விஷயங்களை செய்திருக்க வேண்டும். இறுதி நேரத்தில் நீங்கள் போனால் அங்கே என்ன சொல்லப்படும் என்று சொல்லி சொன்னால் தேர்தல் அறிவித்ததுக்கு பிற்பாடு இது எதுவும் செய்ய முடியாது என்ற சூழல் தான் இருக்குது. ஆகவே அவர்கள் அதனை செய்ய தவறியதன் காரணமாக நாங்கள் ஒரு மாற்று வழி ஒன்றை காண வேண்டும் என்று சொன்ன தேவை ஏற்பட்டதே தவிர இதற்கும் இந்தியாவுக்கும் இந்த ஆஃப்டர் ஆல் இது ஒரு என்னென்று சொல்லிச்சுள்ளது ஒரு லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன், உள்ளூராட்சி சபை தேர்தல். இது ஒன்றும் நாட்டை பிரட்டி போடுகின்ற ஒரு தேர்தல் அல்ல. இது இன்னும் ஒரு நாடு வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் தனித்து கேட்பதா கூட்டாக கேட்பதா என்று சொல்வதற்கு இது ஒரு பாராளுமன்ற தேர்தலாக ஜனாதிபதி தேர்தலாக இருந்திருந்தால் சில சமயம் ஏதோ ஒரு விதத்தில் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து உண்மையாகவே வீதிகளுக்கு மின்விளக்கு போடுவதற்கும் குப்பைகளை அள்ளுவதற்கும் மலேரியா இல்லாமல் செய்வதற்குமான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள். இவ்வாறான ஒரு பாரிய குற்றச்சாட்டை அல்லது அவாண்ட குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான பின்னணியை நீங்கள் என்னவாக நினைக்கின்றீர்கள்? அது உண்மையாக தேர்தலில் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வீசப்பட்ட ஒரு அபாண்டமான அது சேறு பூசலையே தவிர அதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை. வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது சுரேஷா கஜேந்திரனா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம், அதாவது எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி உருவாக்குகிறோம், கஜேந்திரனை உள்வாங்கிக் கொள்வதா அல்லது சுரேஷோடு தொடர்ந்து பயணிப்பதா என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று நினைக்கிறீர்கள் அல்லது கஜேந்திரகுமார்? அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஒரு கூட்டு முன்னணியை உருவாக்க விரும்புகின்றோம். இப்பொழுது அந்த கூட்டு முன்னணியை உருவாக்குவதில் நாங்கள் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் எல்லோரும் இணைந்து செயற்படுகின்றோம். இதில் திரு கஜேந்திரகுமார் அவர்களும் வந்து சேர வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். அவர்கள் வர முடியாது என்று சொல்லி சொன்னால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே இந்த சைக்கிள் சின்னத்தை நீங்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை என்று கூறினேன். ஆனால் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கான கிழக்கு மாகாணம் அதுதான் கிழக்கல்ல வடக்கில் அவரை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டத்தில் தான் அவருடைய முழுமையான வெற்றிகள் என்பது கிடைத்திருக்கின்றது. அது கணிசமான வாக்குகளை அவரால் பெற முடிந்திருக்கிறது. அப்படி பார்க்கையில் உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது வேறு. என்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிராமிய மட்டத்தில் அந்த மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடியவர்கள். ஆகவே அதுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பதை நீங்கள் அதுக்கேற்றவாக அது இருக்கும் என்பதை நீங்கள் அது மாத்திரமில்லை. நீங்கள் பார்த்தால் என்னென்னு சொல்கிறது அங்கஜன் ராமநாதன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வடக்கு மாநிலத்தில் எத்தனை ஆசனங்கள் எடுத்திருக்கின்றது, EPDP கட்சி வடக்கு மாநிலத்தில் எத்தனை ஆசனங்கள் எடுத்திருக்கின்றது. ஆகவே ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கின்ற பொழுது அவர்களும் பல ஆசனங்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவே ஒரு பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக வருகின்ற பொழுது நிச்சயமாக அது பாரிய மாற்றத்துக்குள்ளாகும். இல்லை, இந்த தேர்தல் முடிவுகள் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது இவ்வாறான விடயத்தை நாங்கள் சற்று பின்னோக்கி செல்வோம். இருப்பாங்க 2002ஆம் ஆண்டு அளவில் நினைக்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகள் தமது அரசியல் பிரதிநிதித்துவப்படுத்த அல்லது ஜனநாயக நீரோட்டத்தின் சார்பாக பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக கூட்டமைப்பை உருவாக்கினார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதில் நீங்களும் உள்வாங்கப்பட்டீர்கள். விரும்பி உள்வாங்கி கொண்டீர்களா அல்லது பலவந்தமாக உள்வாங்கப்பட்டீர்கள்? அப்படி இல்லை. அதாவது விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவாவதற்கு முன்பாக ஒரு கூட்டொன்று முதல் உருவாகி இருந்தது. அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, டெலோ, தமிழர் விடுதலை கூட்டணி, நாங்கள் 4 கட்சிகளும் சேர்ந்து அதில் ஒரு 15 ஆசனங்கள் வென்றிருந்தோம். அதுக்கு பிற்பாடு தான் அது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு வடிவத்தில் அது தமிழீழ விடுதலை புலிகள் அதில் சேர்ந்து அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அதில் சேர்ந்தார்களா அல்லது அவர்கள் இந்த கூட்டை உருவாக்கினார்? இல்லை, இந்த கூட்டை உருவாக்குவதற்கு அவர்கள் முன்னின்று உழைத்தார்கள் என்பதில் அதில் நிறைய உண்மைகள் இருக்குது. அந்த நேரத்தில் சிவராம் துவக்கம் பல்வேறுபட்ட நபர்கள் அதில் முன்னணியில் நின்று அந்த கூட்டு உருவாவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். என்னன்னு சொல்லப்போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை கொண்டு வந்ததும் அவர்கள்தான். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை வைத்ததும் கூட அவர்கள்தான். தமிழரசு கட்சி அப்போது இருக்கவில்லை. தமிழரசு கட்சி அப்பொழுது இருக்கவில்லை. புலிகள் உருவாக்கின்ற போது தமிழரசு கட்சி அப்பொழுது அது 25 வருஷமாக முடக்கப்பட்டிருந்தது. என்ற தமிழர் விடுதலை கூட்டணி தான் செயற்பாட்டில் இருந்தது. பிறகு தமிழர் விடுதலை கூட்டணியை திரு ஆனந்த சங்கரி அவர்கள் தன்வசம் எடுத்துக்கொண்டதற்கு பிற்பாடு தான் தமிழிசை கட்சியை தூசு தட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் திரு சேனாதிராஜா, திரு சம்பந்தன் போன்றவர்களுக்கு ஏற்பட்டது. பிற்பாடு தமிழிசை கட்சி, PRL, டெலோ, காங்கிரஸ் போன்ற கட்சிகளாக அது ஒரு மாற்றம் பெற்றது. நீங்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிட்டிருந்தீர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இந்த தீர்மானத்தை எடுத்து உங்களை அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு முன்னரே செயற்பாட்டில் தான் இருந்தீர்கள் என்று ஒன்றாக கூட்டாக. ஆக விடுதலை புலிகள் வருகை தந்து இவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்தில்
நீங்கள் உள்ளிட்டவர்கள் அதனை விருப்பத்தோடு அல்லது முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணிக்குள் சென்றீர்களா? நிச்சயமாக எங்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு பலமான கூட்டு தேவைப்பட்டது. சர்வதேச ரீதியாக அரசியல் விஷயங்களை கையாள்வதற்கும் பாராளுமன்றத்தில் நமது அரசியல் விஷயங்களை கையாள்வதற்கும் அவ்வாறான ஒரு பலமான கூட்டொன்று தேவைப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் விரும்பித்தான் அதனை ஏற்றுக்கொண்டோம். ஏன் முதலாவது சந்தர்ப்பத்தில் தமிழரசு கட்சி அதில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கவில்லை? பின்னர் ஏன் இணைத்துக் கொள்ளப்பட்டது? அது அன்று தமிழரசு கட்சி நான் ஃபங்க்ஷனல், அது ஒரு நடைமுறையில் அது இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியும் காங்கிரஸும் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி உருவான ஒரு இது. தமிழர் விடுதலை கூட்டணி தான் ஒரு நடைமுறையில் இருந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. திரு அமிர்தலிங்கம், செல்வநாயகம் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு சிவசிதம்பரம் இவர்களுடைய தலைமையில் இந்த இது இருந்து கொண்டு வந்தது. பிற்பாடு ஆனந்த சங்கரி, திரு சம்பந்தன் போன்றோர் அதில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்பதனுடைய பொறுப்பு திரு ஆனந்த சங்கரி அவர்களிடம் போனதற்கு பிற்பாடு இவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒன்றை திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. இவ்வாறான ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய ஜனநாயக நீரோட்டத்தின் முகவரி, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் கூட அரசியல் முகவரியாக, தமிழ் மக்களுடைய அரசியல் முகவரியாக உருவாக்கப்பட்டது. புலிகள் இருக்கின்ற காலப்பகுதியில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முரண்பாடுகள் குழப்பங்கள் இருந்தாலும் கூட அவை வெளிக்காட்டிக் கொள்ளப்படவில்லை. அந்த ஒற்றுமையின் சின்னமாக, ஒற்றுமையின் பலமாக தெற்கு வியர்ந்து பார்க்கின்ற ஒரு விடயமாக இருந்தது. யுத்தம் முடிவந்து 10 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது அங்கே பல கட்சிகள் முளைக்க தொடங்கி இருக்கிறது. ஆகவே இதில் என்ன விடயத்தை நாங்கள் உணர்ந்துகின்றோம் அல்லது உணர்த்த வருகின்றோம்? ஒரு ஆயுதத்தின் மூலமாக, ஆயுத பலத்தின் மூலமாக மாத்திரமா தமிழ் மக்களை அல்லது தமிழ் பிரதிநிதிகளை ஒற்றுமையாக வைத்திருக்கலாம்? ஜனநாயக பலம் என்பது ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கான ஒரு கேள்விக்கான விடயமாக மாறிவிடுகின்றதா? நான் அவ்வாறு சொல்ல மாட்டேன். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒற்றுமையை கருதித்தான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவானது. அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திம்பு மகாநாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் செயற்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஒற்றுமையாகத்தான் அது செயற்பட்டு வந்தது. ஆனால் நான் சொல்கிறேன், இன்று என்னை பொறுத்தவரையில் இதனை முன்னெடுத்து செல்லக்கூடிய சில சக்திகள், அது திரு சம்பந்தனாக இருக்கலாம் அல்லது திரு சுமந்திரனாக இருக்கலாம், அவர்களுடைய ஒரு தவறான அணுகுமுறைகள், தவறான நடவடிக்கைகள், தவறான வழிகாட்டுதல் காரணமாகத்தான் பல சங்கடங்கள் உருவாகி இருக்கிறது. ஆகவே நான் நம்புகின்றேன், நான் ஒரு 40 வருஷ காலம் ஈழத்தமிழ் மக்களினுடைய அரசியல் விஷயங்களை என்னால் இயன்றவரை கையாள்பவன் என்ற அடிப்படையில் நான் நம்புகின்றேன், நிச்சயமாக ஒரு பலமான ஒரு மாற்று கூட்டு ஒன்று உருவாகும். அந்த தேவை நிச்சயமாக இருக்கின்றது. ஆகவே மக்களினுடைய ஒரு தமிழ் தேசிய இன பிரச்சனை தீரும் வரையில் அந்த ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம் என்று நிச்சயமாக நான் நம்புகின்றேன். ஏன்னு சொன்னால் பல கூட்டு முன்னணிகள் ஒன்று பிழைத்து போனால் இன்னும் ஒரு கூட்டு முன்னணி தேவையான அந்த கூட்டு முன்னணியை உருவாக்குவதில் என்னால் இயன்றவரை எங்களது கட்சி அதற்கான பாரிய பங்களிப்புகளை பல தடவைகள் செய்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் மீண்டும் ஒரு மாற்று தலைமை, ஒரு மாற்று கூட்டு ஒன்று தேவை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு பலமான கூட்டு ஒன்று எதிர்காலத்தில் உருவாகும். நீங்கள் பிரிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி உங்களுடைய செயற்பாடுகளை செய்ய ஆரம்பித்த இந்த காலப்பகுதியில் நாங்கள் இந்த ஜனநாயக மாற்றம் அல்லது இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி மலர்ந்த பின்னராக வடக்கில் நாங்கள் பல கட்சிகளை காண்கின்றோம். வட மாகாண சபை உறுப்பினர்கள் கட்சிகளை தொடங்குகின்றார்கள், மாகாண முதலமைச்சர் ஒரு கட்சியை தொடங்குகின்றார். ஒன்றாக செயற்படுவோம் என எதிர்பார்த்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விலகி செல்கின்றது. ஆகவே இது எதை காட்டுகின்றது? தலைமைத்துவ ஆசையா அல்லது பதவி ஆசையா அல்லது தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள முனைப்பு காட்டுகின்றதை வெளிப்படுத்துகின்றது. ஒரு அரசியல் கட்சி ஒன்றை தொடர்ந்து துவங்கி நடப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் மிக பழமையான கட்சி ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி கூட ஐக்கிய தேசிய முன்னணியாக மாற வேண்டிய அல்லது என்னும் ஒரு பெயரில் ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதற்கு பின்னர் வந்த கட்சி. அது இன்றைக்கு பொதுஜன பெரமுனவாகவும் பல்வேறுபட்ட பெயர்களில் மாற்றமடைந்து போகின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இந்தியாவில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது மாநிலமாக இருக்கலாம் அல்லது மத்தியாக இருக்கலாம், கூட்டு அரசாங்கங்கள் தான் எங்கும் வருகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையில் மாத்திரம் அது ஒரு புதிய ஃபினோமினாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன அவசியம் கிடையாது. சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் கட்சி துவங்கலாம், ஆனால் அதற்கெல்லாம் நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேணும். சிலது ஒரு ஒன் மேன் பார்ட்டி என்று சொல்வார்கள், ஒன் மேன் பார்ட்டி, ஒன் மேன் ஆர்மி, அப்படியெல்லாம் சிலதுகள் இருக்கலாம். ஆகவே அதற்கு என்னை பொறுத்தவரையில் பெரிய
முக்கியத்துவங்கள் கொடுத்து அப்படி போயிட்டுதென்று நாங்கள் பூதாகாரமாக பயப்பட வேண்டும் என்று சொன்ன அவசியங்கள் இருக்காதுன்னு தான் நாங்கள். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட இந்தியாவாக இருக்கலாம் அல்லது தெற்கில் இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அவர்கள் வாழுகின்ற அவர்களுடைய தேவை அவர்களுடைய பிரச்சனையை பற்றி பார்க்கின்ற போது தமிழ் தேசியம் என்ற ஒரு பரப்பில் அல்லது உரிமை அரசியலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பரப்பில் அபிவிருத்தி இல்லை, கல்வியில் பின்னடைவு, போதை வஸ்து பாவனை அதிகமாக இருக்கு, வேறு பல பிரச்சனைகள் இருந்தும் கூட இன்னும் மக்கள் உரிமைக்காக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அபிவிருத்திக்காக இன்னும் அரசியல்வாதிகளின் பக்கம் சாயாமல் இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு கள நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அண்மையில் உங்களுடைய கூட்டம் ஒன்றில் கூட முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார், குற்றம் காணின் சுற்றம் இல்லை என்று. ஆகவே குற்றம் இல்லாமல் இல்லை. அவ்வாறான விடயத்தில் அவ்வாறான விடயங்களை தெரிவிக்கின்ற முதலமைச்சர் கூட தனியாக கட்சியை ஆரம்பித்து சென்றிருக்கின்றார். ஆகவே நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இவ்வாறான விடயத்தை பெரிதாக பார்க்க தேவையில்லை என்று. அதாவது நான் பெரிதாக பார்க்குறேன். நான் சொல்கிறேன் முதலமைச்சர் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான தடத்தில் அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என்னத்தை சொல்லியிருந்தார்களோ அதன்படி போயிருந்தால் நான் நம்புகின்றேன் முதலமைச்சர் என்ன ஒரு கட்சி துவங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சரை கொண்டு வந்தவர்களே முதலமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிற பொழுது நிச்சயமாக திரும்ப மீண்டும் அவர் எவ்வாறு இணைந்து செயற்பட முடியும் என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அது இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு தடம் மாறாமல் சரியான வழியில் போயிருந்தால் கூட சில சமயம் தனக்கு பிடிக்காவிட்டாலும் கூட முதலமைச்சர் அதனை விட்டு அவர் விலகி சென்றிருக்கக்கூடும். ஓகே, தனது அரசியல் பணி முடிந்து விட்டது, ஆகவே நான் விலகிச் செல்கிறேன்னு சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவர்கள் சரியான தடத்தில் போகாமல் தாங்கள் மக்களிடம் பெற்ற ஆணையை அவர்கள் ஒரு மறுதளித்து செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டு முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு வேறு மாற்று வழி இல்லை. ஆகவே அவர் என்ன யோசிக்கின்றார், அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு வன்முறையில் நம்பிக்கை கொண்டவரோ அப்படியான ஒரு நபர் அல்ல. மாறாக ஒரு அகிம்சை முறையில் சமாதான முறையில் இந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றவர். ஆகவே அந்த வகையில் அதற்கான ஒரு கட்சி அவருக்கு தேவைப்பட்டது. ஆகவே அவர் ஒரு கட்சியை உருவாக்க முயற்சி செய்தார், அவர் கட்சியை உருவாக்கினார். அது மாத்திரமல்லாமல் அந்த கொள்கைகளுடன் ஒன்றாகி போகக்கூடிய யாரையும் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று அவரே கூறி, ஆகவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாரும் தன்னுடன் இணைந்து கொள்ளலாம் என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்போ நான் நம்புகின்றேன் எதிர்காலம் என்று நான் சொல்கின்ற பொழுது இன்னும் சில மாதங்களில் பல பேர் இதில் கூட்டாக சேர முடியும். சுரேஷ் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்கள் பின்பற்றுகின்ற கொள்கை என்று நீங்கள் கூறியது தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான தீர்வு, அதனை தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனவே அதனோடு இணைந்தவரோடு நாங்கள் பயணிக்கிறோம் என்று. இதே அடிப்படையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் கருத்துக்களை கூறி வருகிறார். தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான தீர்வு வேண்டும் என்று. அதனிடத்தில் தமிழ் மக்களும் அந்த தீர்வினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தால் நீங்கள் வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த விடயங்களுக்கு அப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணித்தது அல்லது அந்த தலைமை பயணித்ததன் காரணமாக இவர் மாற்று முடிவு ஒன்றை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது என்று குறிப்பிட்டீர்கள். இன்னொரு வகையில் தாம் ஒருவரை தேர்தல் வேட்பாளராக களமிறக்குகிறோம், எனவே கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவினை எடுக்கிறது, தீர்மானத்தினை எடுக்கிறது, அதை நோக்கி அந்த கட்சியினுடைய தலைமை போய்கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு மாற்றமான செயற்பாடுகள் அவரால் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இந்த முரண்பாடுகள், நம்பிக்கையில்லா பிரேரணை என்பது இயல்பாகவே வருகின்ற ஒரு விடயம் தான். நீங்கள் தேசிய கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், யார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறுகின்ற அத்தனை விடயங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள், அதனை தேர்தல் ஒன்றில் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். அதற்கான மாற்று வழி ஒரு புதிய கட்சி தானா? தனராஜ் கேட்ட கேள்வியிலேயே புதிதாக முளைத்திருக்கிற விடயம் பல இயக்கங்கள் இருந்தன. அப்பொழுது கடைசியில் விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் இருந்ததன் காரணமாக தனியூராளாக பலமான ஒரு இயக்கமாக அதனால் இருக்க முடிந்தது. இப்போது பல கட்சிகளும் ஆங்காங்கே முளைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு தேர்தலில் கூட ஒன்றாக சேர்ந்து போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் ஓரங்கட்டப்பட்டிருந்த ஆனந்த் சங்கரி அவர்களோடு நீங்கள் இப்போது இணைந்திருக்கின்றீர்கள். நாளை என்ன நடக்கும் என்ற நம்பிக்கை எப்படி தமிழ் மக்கள் கைக்கொள்வது? இவ்வளவு கட்சிகள், இவ்வளவு தலைவர்கள், இத்தனை பேர் இருந்து நீங்கள் அவர்கள் சரியான தடத்தில் போகவில்லை என்கிறீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண முதலமைச்சர் அப்படித்தான் கருதினீர்கள் என்றீர்கள். அப்படியானால் யார் சரியான தடத்தில் போவது? யார் தமிழ் மக்களுக்கு சரியான வழியினை காட்டுவது? அதான் இது ஒரே பதிலை நாங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுறதில் எந்தவித அர்த்தமும் இருக்காது. என்ன சொல்லி சொன்னால் நானும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் இருந்தேன். நானும் 15 வருஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தான் பணியாற்றினேன். நீங்கள் சொன்னது போல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளனாகவும் நான் நீண்ட காலம் இருந்தேன். ஆனால் நாங்கள் என்னது கட்சி அதனை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களே நாங்கள் ஏற்கனவே பல தடவை கூறியிருக்கின்றோம். ஒன்று, இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இன்று மட்டும் கிடையாது. இன்று வரை அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சரோ வடிவங்களோ எதுவுமே கிடையாது. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு
அதற்கான ஒரு ஒரு என்னென்று சொல்லி சொல்கிறது தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாகவும் அது கிடையாது. நாங்கள் தேர்தல் காலத்தில் தமிழிசை கட்சி சின்னத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டும். தமிழிசை கட்சி சின்னத்தில் போட்டியிட்டால் பிறகு எல்லோருமே தமிழிசை கட்சி உறுப்பினர்கள் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே பிற்பாடு அது தாங்களாகவே முடிவுகளை எடுக்கிற என்ற சூழ்நிலைக்கு போகின்றார்கள். பிற்பாடு எந்த கட்சிகளுடனும் கலந்துரையாட வேண்டும் என்ற அவசியங்கள் அவர்களுக்கு ஏற்படுவது கிடையாது. இதனை மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் இதுவரை முயற்சி செய்ததும் கிடையாது. மாற்றோம் என்றும் திட்டவட்டமாக அவர்கள் கூறிவிட்டார்கள். ஆக அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு 4 கட்சிகள் 5 கட்சிகள் சேர்ந்து ஒரு யுனைடெட் ஃப்ரண்டாக வேலை செய்கின்ற பொழுது குறைந்தபட்சம் நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக கூடி பேசினால் மாத்திரம்தான் ஒரு பொதுவான கருத்தை நாங்கள் எட்ட முடியும். சரி பிழை என்பது வேறு விடயம். ஆனால் ஒரு பொதுவான கருத்தை நாங்கள் எட்ட முடியும். நாங்கள் பேசவே மாட்டோம், நான் எடுக்கிற முடிவைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அங்கு பல்வேறுபட்ட முரண்பாடுகள் வருவது இயல்பானது. ஆகவே ஒரு யுனைடெட் ஃப்ரண்டை, ஒரு ஐக்கிய முன்னணியை கொண்டு நடத்தக்கூடிய அந்த பண்பு அல்லது அந்த விஷயங்களை சரியான முறையில் ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது ஒரு முக்கிய பிரச்சனை. ஆகவே நான் கூட கூறுவது, நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றால் அந்த தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நாங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய இளம் வயசில் நாங்கள் அரசியலுக்கு முக்கியமாக வருவதற்கு காரணம் பாராளுமன்றத்தை நாங்கள் கனவிலையோ கற்பனையிலையோ பாராளுமன்றத்தை பற்றி யோசித்தது கிடையாது. நாங்கள் ஒரு ஆயுத போராட்ட ரீதிக்கு வந்தது காரணம் கூட முன்னர் இருந்த கட்சிகளால் இதனை தீர்க்க முடியவில்லை. அரசாங்கம் இதனை எல்லோரையும் வேறு ஒரு வன்முறை பாணையில் இதனை தடுத்து முயற்சிக்கின்றது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வேறொரு வழியில் வந்தோம். என்று நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி சொன்னால் அது எங்களுக்கு இறைவன் போட்ட ஒரு பிச்சை, ஒரு போனஸ் வாழ்க்கை. இல்லாட்டி எங்களுடைய வாழ்க்கையும் அப்பொழுது அழிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கை. ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு ஆசனம் கிடைக்கும், அதுதான் எங்களுடைய முக்கிய செயற்பாடாக நாங்கள் சிந்திக்கவில்லை. ஆகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேணும். நிலைமைகள் மாறி மாறி வந்திருக்கின்றது. ஆயுத போராட்டம், இந்த நீண்டகால ஆயுத போராட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒரு டிஃபேக்டோ செப்பரேட் ஸ்டேட் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லை பிரதேசங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டன. பிற்பாடு யுத்தம் பாரிய அளவில் நடந்தது. பல நாடுகளுடன் யுத்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்ற காரணத்தால் இந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை. அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும். ஆகவே நிலைமைகள் மாறுகின்றது, சூழ்நிலைகள் மாறுகின்றது, காலங்கள் மாறுகின்றது. ஆகவே நாங்கள் உதாரணத்துக்கு இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்கமும் யோசிக்கின்றது. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல பேர் இப்பொழுது அபிவிருத்தியை பற்றி பேசுகின்றார்கள், கம்பரலியை பற்றி பேசுகிறார்கள், வடகிழக்கு அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள். என்னென்று சொல்கிறது பட்ஜெட்டில் வடக்குக்கு கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சந்தோஷப்படுகின்றார்கள். ஒன்றுமே வரவில்லை என்றும் கூறுகின்றார்கள். ஆகவே இப்படி பல்வேறுபட்ட விதமாக அவர்கள் இந்த விஷயங்களை பார்க்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அதில் யதார்த்தம் இல்லை என்று நினைக்கிறீர்கள்? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இருக்கின்ற அரசாங்கத்தோடு ஒன்றிணைந்து போகின்ற ஒரு நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளோடாக அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இதனை நாங்கள் ஒரு யதார்த்தபூர்வமான அப்படின்னு சொல்ல, நாங்கள் வடகிழக்கு அபிவிருத்தி செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அப்படி வடகிழக்கு அபிவிருத்தி செய்ய வேணும், அபிவிருத்தி முக்கியம் என்று நீங்கள் கம்பரெலிய முக்கியம், வடக்குக்கு இதெல்லாம் செய்வதெல்லாம் முக்கியம் என்று நீங்களே அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவிகள் எடுத்துக்கொண்டு இதிலும் விட 4 மடங்கு கூடுதலாக நீங்கள் அபிவிருத்தியை செய்யலாம் தானே? ஏன் செய்யக்கூடாது? அதை நான் வரவேற்க இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற விஷயம், ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு நீங்கள் சகல அமைச்சர்களையும் கூட்டி சகல ஜனாதிபதி அல்லது பிரதமர் யாரோ நீங்கள் கம்பரெலிய திட்டம் பல்வேறுபட்ட திட்டங்கள் நீங்கள் அபிவிருத்தி கூடாது என்று நான் சொல்லவில்லை. அபிவிருத்தியை எவ்வாறு செய்ய போகின்றோம், என்ன விதமாக செய்ய போகின்றோம்? நீங்கள் இதுவரை காலமும் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு நீங்கள் இணக்கப்பாட்டுடன் நாங்கள் செயற்படுகிறோம் என்றும் நீங்கள் கூறி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு பக்கத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை கூறி அந்த விஷயங்களை செய்து கொண்டு அபிவிருத்தி பற்றி பேசிக்கொண்டு மறுபக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் அவர்களே சரிதானே அரசியல் ரீதியாக அதையும் நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்று கூறினவர்கள் இன்றைக்கு அது இல்லாமல் போனவுடன் ஒரு கட்டம் வரை எங்கே வந்தது? ஒரு புதிய அரசியல் சாசனம் வரும் என்று வந்தது. இப்பொழுது அந்த புதிய அரசியல் சாசனம் பற்றி வாய்மூட எல்லாம் முடிந்து போன கதையாக இப்பொழுது திரும்ப பவர் டெவல்யூஷன், ஒரு அதிகார பரவலாக்கல் ஏதோ ஒன்றை பற்றி பேசுவதாக சொல்லுவாங்க. அது வருமா? அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்கள் விடுவார்களா? அது எங்கு கொண்டு போய் முடியும் என்று சொல்லி சொன்னால் இந்த வருஷம் தேர்தல் வருஷத்தில் எதுவுமே வரப்போவது கிடையாது. ஆகவே திரு சுமந்திரனுக்கோ திரு சம்பந்தனுக்கோ இது விளங்காத விஷயம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம்.
ஆகவே நீங்கள் இப்பொழுது தேர்தல் வருகின்ற பொழுது இப்போ தமிழ் மக்களுக்கு தேவைகள் பலது இருக்கின்றது. ஆகவே இப்போ நீங்கள் என்ன ஒரு அடுத்த தேர்தலுக்கு வாக்கு பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் முழு அபிவிருத்தி திட்டங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து டாக்டர் சிவானந்தாக்கு இந்த பதவியை கொடுத்திருந்தால் அவரும் அந்த அபிவிருத்தி திட்டத்தை செய்திருப்பார். இப்பொழுது விஜயகலா மகேஸ்வரன் என்னென்று சொல்லி சொல்கிறது பிரதி கல்வி அமைச்சராக இருக்கின்றார். சரி, ஆகவே நீங்கள் அவர்கள் அமைச்சராக அவர்களும் இந்த விஷயங்களை இதே விஷயங்களை செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதை கேட்டார்கள். இப்போ டாக்டர் சிவானந்தா அமைச்சராக வருவதற்கு முயற்சி பண்ணார். அதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடமளிக்கவில்லை அவர்கள் வருவதற்கு. ஆகவே தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே நான் சொல்லுகின்ற இது அப்படி என்று சொல்லி சொன்னால் இதுவரை காலமும் நீங்களே இந்த அபிவிருத்தியை பற்றி பேசவில்லை. தேர்தல் ஒவ்வொரு மேடையிலையும் நாங்கள் அபிவிருத்திக்காக இல்லை, நாங்கள் மக்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் வருகிறோம் என்று தான் அவர்கள் கூறிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் மாறித்தான் அவர்கள் பேசுகிறார்கள். எங்களுடைய சமூகத்தை பார்க்கின்ற போது, குறிப்பாக தமிழ் பேசுகின்ற சமூகம் எடுத்துக்கொள்கின்ற போது, முஸ்லீம் சமூகத்தோடு ஒப்பிடுகின்ற போது இதுவரை காலமும் அபிவிருத்தியை பற்றி பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை என்பது யதார்த்தபூர்வமாக நீங்கள் குறிப்பிட்டது போல குறிப்பிட்டீங்கள் உரிமை சார்ந்த அரசியல் சார்பாகத்தான் இருந்தோம். ஆனால் இப்போது பார்க்கின்ற போது எங்களுடைய மக்களை நாங்கள் நேரடியாக சென்று அல்லது எங்களுடைய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்க்கின்ற போது அந்த அபிவிருத்தியின் சார்பாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் பேசுவதை நீங்கள் தவறாக பார்க்கின்றீர்களா? அல்லது அபிவிருத்தி பற்றி பேசுவது, எப்படி அபிவிருத்தியை கொண்டு வருவது, அபிவிருத்தியை மாகாண சபைக்கூடாக எப்படி அபிவிருத்தியை செய்வது, மாகாண சபைக்கான நிதியை எவ்வளவு தூரம் கூட ஒதுக்குவது, அப்படி நீங்கள் வந்து இதை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமான சூழலிலிருந்து நாங்கள் இதனை பேச முடியும். அபிவிருத்தி கூடாது என்று எவரும் சொல்ல மாட்டான். எல்லா மக்களுக்கும் அபிவிருத்தி தேவை. ஆனால் நாங்கள் கடந்த 70 வருஷமாக எங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட நாங்கள் எங்களது அதிகாரங்களை பெற்றுக்கொள்ளும் வரையில் நாங்கள் அமைச்சராக மாட்டோம் என்று கூறினார்கள். ஆகவே அமைச்சராக இல்லாமல் அவர்கள் அந்த ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் அமைச்சருக்கு ஈக்குவலாக அவர்கள்தான் மாவட்ட அபிவிருத்தி சபை தலைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் பல்வேறுபட்ட பொறுப்புகளை வகிப்பவர்களாக. அவர்கள் உரிமை அரசியலையும் அபிவிருத்தி அரசியலையும் ஒரு சமதளத்தில் வைத்து இரண்டு சமதளத்தில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கே உள்ள குற்றச்சாட்டு. அதாவது அபிவிருத்தி அரசியல் காட்டிய அக்கறை உரிமை அரசியல் உரிமை அரசியல் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பது உள்ள குற்றச்சாட்டு. ஏன் அவர்கள் ஒரு அறிக்கையாவது பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற அளவுக்கு அவர்களுடைய முயற்சி இருந்தது? நான் அதில் என்ன அர்த்தம் இருக்கும்? அறிக்கையாவது கொண்டு வந்து முடிப்பது அதில் என்ன அர்த்தம் இருக்குது? இது இர்ஃபானிட்ட இருந்து இப்போ இல்லை, நான் உங்களுடைய பல நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள், அறிக்கையாவது அவர்கள் பாராளுமன்றத்தில் வைக்கட்டுமே என்று. அதில் என்ன வரப்போகிறது அறிக்கை வைக்கணும்? அதாவது இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்பது. ஏனென்றால் ஏதோ ஒன்று கிடைக்கப் போகிறது, எப்போதோ நடக்கப் போகிறது என்பதை விட ஏதோ ஒன்றிலிருந்து ஒரு ஆரம்பிக்கலாம். நீங்கள் 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இல்லை இர்ஃபான், ஒரு அறிக்கை கொண்டு வந்து வச்சாலும் ஒரு புதிய அரசாங்கம் வருகிற பொழுது அது குப்பை குடைக்குள் போய்விடும். பிறகு ஒரு புதிய பேச்சுவார்த்தை ஒன்று துவங்கும். நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. நானும் கூட 18 முறை பேச்சுவார்த்தைகள் கலந்து கொண்டிருக்கிறேன். இதை விட வேறு அமைப்புகளையும் அவர்கள் உருவாக்கினார்கள். திச விதாரண தலைமையில் உருவாக்கினார்கள். இப்படி பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. ஆகவே ஒவ்வொன்றும் வந்தால் இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை இருக்குது? சந்திரியாவினுடைய ப்ரப்போசல் இருக்கிறது, திச விதாரனுடைய ப்ரப்போசல் இருக்கிறது, மங்களமன் சிங்க செலிகமிட ரிப்போர்ட் இருக்குது. எத்தனை விஷயம் இருக்கின்றது பாரு. இனிமேலும் யாரும் பேச வேண்டும் சொன்ன தேவை நிச்சயமாக இருக்கிற மாதிரி. நீங்கள் குறிப்பிட்ட அறிக்கை ஒவ்வொரு காலப்பகுதியிலும் நிராகரிக்கப்பட்டமைக்கு ஒவ்வொரு தரப்பு பதில் சொல்ல வேண்டியது. அதில் எங்களுடைய தமிழ் தரப்பும் ஒரு கட்டத்தில் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அல்லது சில அழுத்தங்களின் காரணமாக எதிர்த்தது. இதைவிட சிறப்பான விடயங்கள் வந்த சந்தர்ப்பங்களில் 2000 சில விஷயம் எங்கள் பக்கத்தில் தவறு இல்லை என்பதை நான் 100% சொல்ல மாட்டேன். நிச்சயமாக தவறு இருக்கின்றது. ஆனாலும் கூட உதாரணத்துக்கு சந்திரிகா பண்டார நாயக்காவினுடைய ரிப்போர்ட் வருகின்ற பொழுது 95ஆம் ஆண்டு ப்ரப்போசல், 2000ஆம் ஆண்டு ப்ரப்போசல் எவ்வளவு தூரம் வெட்டி குறைக்கப்பட்டு சொல்வார்கள். எலும்புந்தோலம் தான் பாராளுமன்றம் வந்தது. அந்த எலும்பைந்தோலையும் ரணில் விக்ரமசிங்கே எரித்து விட்டார். பாராளுமன்றத்திலே நெருப்பு வைத்து கொளுத்து விட்டார்கள். அது கூட வரக்கூடாது என்பது சரிதானே. ஆகவே இதில் வெறுமனே என்ன தமிழ் தரப்பு எல்லாம் 100% நியாயமாக செயற்பட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட தரப்பு எப்பொழுதும் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக கொஞ்சம் இறுக்கமாக இருப்பார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே பாதிக்கப்பட்ட தரப்பு அப்படி பண்ணிவிட்டு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டு போவது என்பதல்ல, எவ்வளவு தூரம் அவர்களை அக்கமடேட் பண்ணி எவ்வளவு கட்டித்தனமாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்பது ஒரு நாட்டினுடைய தலைவர்களினுடைய பொறுப்பு. ஆனால் தலைவர்களே இங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தலைகுத்த காரணமாக நிற்கின்றார்கள். அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. அதாவது
இந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ் தலைமைகள் எதிர்பார்க்கின்ற விடயமோ தமிழ் தலைவர்கள் எதற்காக குரல் கொடுக்கிறார்களோ அது நடைபெறுவதாக தெரியவில்லை. சரி, இப்படியே போனால் எப்போது இந்த தீர்வினை அடைவது, எங்களுக்கு எப்படி அபிவிருத்தி அடைவது, நடைபெறாதா? இதனை எந்த அடிப்படையில் நாங்கள் நம்புவது என்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சாதாரணமாக அரசியல் இருக்கின்ற நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் பேசலாம். சாதாரண ஒரு பொதுமகன் எத்தனை ஆண்டுகளுக்குத்தான் இதே கதையை கேட்டுக்கொண்டிருக்க போகிறான்? எனவே நாங்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பது? உதாரணமாக நீங்களே குறிப்பிட்டீர்கள், தனிநாடு கேட்டோம், 13வது திருத்தத்தை ஏற்றுக்கொண்டோம், சரி அதிலிருந்து பயணிக்கலாம் என்ற நிலையில் கடைசியில் ஒரு சமஷ்டி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள். இதனை ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு விடயமாக கூட நாங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு போக்கினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடைப்பிடிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளவே கூடாதா? இல்லை, அப்படியான ஒரு விடயம் இருந்திருந்தால் அது நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அப்படியான ஒரு விஷயம் இருக்கவில்லை என்பதுதான் உள்ள பிரச்சனை. இதை வைத்துக்கொண்டு அப்படியான விஷயம் இல்லை என்று குறிப்பிடுகிறீர்கள். இப்போ அறிக்கையாவது என்று இர்ஃபான் குறிப்பிட்ட ஒரு விடயம் ஒரு ஆரம்ப புள்ளியை தான் குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே இதை வைத்துக்கொண்டு அவ்வாறு இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறது. ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இலங்கையில் ஒரு அரசியல் ரீதியான மாற்றத்தை உருவாக்குவதாக இருந்தால் ஒரு பாராளுமன்றம் செயற்பாட்டுக்கு வந்து ஒரு 6 மாதத்திற்குள் அது சாதிக்கலாம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் இதை பற்றி பேச வழிகிட்டால் நிச்சயமாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தை கவிழ்ப்பது அல்லது வேலையில்லா பிரச்சனை 1000 பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கு வர துவங்கும். அந்த 1000 பிரச்சனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமே தவிர பிறகு இந்த பிரச்சனை முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது மாத்திரமல்ல, பிறகு இந்த பிரச்சனையை காட்டி ஏனைய பிரச்சனைகளை ஓரங்கட்டுவது, புலி மீண்டும் வந்து விட்டது என்று சொல்வது, சமஸ்தி கேட்கிறார்கள் என்று சொல்வது, தனிநாடு ஆக்கப் போகிறார் என்று சொல்வது, வீரவன்ச ஒரு பக்கம் பேசுவார், மஹிந்த ராஜபக்ஷ ஒரு பக்கம் பேசுவார். பிறகு அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பிளே கிரவுண்டாக போயிடும். தங்களுடைய விளையாட்டு பிரச்சனைகள் என்பது பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் சத்தம் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி சொன்னோம், தேசிய அரசாங்கம் என்று சொல்லி சொன்னோம், எல்லாம் தீரும் என்று சொல்லி சொன்னார். சம்பந்தரையா ஒரு அதீத நம்பிக்கை வைத்தார். திரு ஜனாதிபதி மேல் அவர் ஒரு இனவாதி அல்ல, அவர் நிச்சயமாக இதனை செய்வார். ரணில் விக்ரமசிங்க மேல் நம்பிக்கை வைத்தார். என்னை நம்பங்கள் என்று அவர் தன் மீது எங்களை நம்பிக்கை வைக்க சொன்னார். நாங்கள் செய்து முடிப்போம் என்று சொல்லி சொன்னார். 16ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு கால அவகாசங்கள் எல்லாம் கொடுத்தார். பாவம், வயசான காலத்தில் அவர் எல்லாம் செய்து பார்த்தார். ஆனால் இது எல்லாத்தையும் நிச்சயமாக சிங்கள தலைமைகள் என்ன செய்தது, அவரை துஷ்பிரயோகம் செய்தது மாத்திரமல்ல, அவரை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் எல்லா தலைவர்களும் விட சம்பந்தன் முழு தமிழ் மக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து இந்த தலைவர்களுக்கான ஆசையை வழங்கி அவர்களுடன் ஈடுபட்டு போனார். அதான் சந்திரிகா வந்த பொழுது சந்திரிகா வந்த பொழுது இல்லாத நம்பிக்கை இல்லை, சமாதான புறா என்றார்கள். அதே போன்று அவர் சில முயற்சிகளையும் ஓரளவுக்கு முன்னெடுத்திருந்தார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்கனுடைய பூர்ணநிறுத்த ஒப்பந்தம் அதிலும் ஒரு நம்பிக்கை கேட்டு பிறந்தது. அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ ஒரு வாக்குறுதியை கொடுத்தார், இந்தியா பக்கபலமாக இருந்தது, யுத்தத்துக்கு பிறகு ஏதேனும் ஒரு தீர்வு திட்டம் என்னார்கள், அதுவும் நடக்கவில்லை. என்னை முழுமையாக நம்புங்கள் என்று சம்பந்தன் கூறுகிறார். வந்த ஜனாதிபதி அவர்களும் இதனை முழுமையாக செய்யவில்லை. இப்படியே போனால் 13இல் காணி போலீஸ் அதிகாரங்கள் இல்லாமல் போனது போன்று இன்னும் சில இல்லாமல் போகுமே தவிர இப்போது ஏதாவது ஒன்றினை ஒரு தீர்வினை அடைவது தானே சாத்தியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே, நீங்கள் அடுத்த தலைவர் தருவார் என்று சரி, நான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசியிருக்கிறேன், சரிதானே? இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஏதாவது தீர்வு வரும்னு சொல்கிறீங்களா? இப்போ இப்போ 4 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை போட்டிருக்கு. என்னத்துக்கு போட்டிருக்கேன்னா ஒரு பவர் டெவல்யூஷனை பற்றி பேசுகிறதுக்கு 4 பேர் கொண்ட கமிட்டியை போட்டிருக்கணும். அதில் தமிழ் தரப்பிலிருந்து சுமந்திரன் ஒருவரும் இருக்கிறார், சரிதானே? இவர்களாவது இந்த பிரச்சனை நீங்கள் நம்புறீங்களா? இவர்கள் ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைக்கு வருமானு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நீங்கள் நம்புவது எதனை? அதை நாங்கள் நம்பவில்லை. உங்களுடைய கேள்வி அதில் எதிர்பார்க்கல, நாங்கள் நம்பவில்லை. நான் ஆரம்பத்திலேயே என்னுடைய முடிவு என்ன, எங்களுடைய நடவடிக்கை என்பது மிக ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கின்றோம், சரிதானே? நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள் கௌரவமாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் சமஸ்தி அரசியலமைப்பு ஒன்று அதற்கு சரியான ஒரு மருந்து அதற்கூடாக செய்ய முடியும். அதனை இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை, ஆனால் செய்விக்க வேண்டும். செய்விப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகள் பாவிக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் பல இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை பாவிக்க வேண்டும் என்று சொன்ன விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேலே
நீங்கள் என்னத்தை செய்யணும் அவை செய்ய மாட்டோம். அதாவது வந்து அதான் நாங்கள் எங்களுக்கு ஒரு மிக நீண்ட அனுபவம் இருக்கிறது. இந்த பல்வேறுபட்ட அரசாங்கங்களோடு எங்களுக்கு மிக நீண்ட அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கின்றோம் வந்து இவற்றை நேர பேசி சரியாக இருக்காது. அட்லீஸ்ட் தே மஸ்ட் பி தேர்ட் பார்ட்டி மீடியேஷன். ஒன்றில் ஒரு முன்னந்தரப்பு மத்தியஸ்தம் வேணும், இல்லை என்று சொன்னால் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் வேணும். ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தது இந்தியாவினுடைய முயற்சியால். இல்லாட்டிக்கா இங்கே அது நீங்களே தான் குறிப்பிட்டீர்கள் சர்வதேசம் தங்களுடைய நலன் சார்ந்து பிரதான தாவி சொல்ல ஒன்ற போகிறோங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்குது, இலங்கைக்கும் இருக்குது. அது இல்லைன்னு மறக்க இல்லாது. ஆகவே அதுக்காக வந்து எங்கட பிரச்சனையை வந்து ஒட்டுமொத்தமாக சர்வதேச நாடு முழுக்க 100% கை கழுவி விடும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பது என்பது தவறானது. சரிதானே? ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் சில தேவைகள் இருக்குது, எங்களுக்கும் சில தேவைகள் இருக்குது. எந்த புள்ளியில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது அரசாங்கத்தோடு சேர்ந்து போகிறது அல்லது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் செயற்படுகிறது. அவர்கள் இந்த விஷயத்தில் தோல்வியுற்றார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. சரி, தோல்வியுற்று விட்டார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்ததாக நீங்கள் கூறுகின்ற விடயத்தினை அந்த இலக்கினை எப்போது அடைவது அல்லது எப்படி அடைவது? நீங்கள் அது எப்படி அடைவது என்பதை நான் சொல்லிட்டேன். எப்போது அடைவது என்று கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நிச்சயமாக இது ஒரு நாளை அதாவது இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத நிலையில் இது நாளைக்கு முடியும், 4 வருஷத்துக்குள்ள முடியும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முடிக்க வேணும், இயன்றவரை விரைவாக முடிக்க வேணும். அது அது எங்களுடைய என்னென்று சொல்லி சொல்கிறது, எங்களுடைய வியூகங்கள், நாங்கள் எவ்வாறு இதனை கையாளப் போகிறோம் என்ற தன்மைகள், இதற்கு எந்தெந்த நட்பு நாடுகளுடன் நாங்கள் எப்படி இதற்கான உறவுகளை பில்டப் பண்ணுற விஷயங்கள், இலங்கை அரசாங்கத்துக்கு மேல் எவ்வளவு தூரம் அழுத்தங்களை கொண்டு வர முடியும், அதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் எவ்வாறு கொண்டு வர முடியும் என்ற நிலைமைகள், இவை எல்லாவற்றிலும் தான் இது தங்கியிருப்பதாக நான் கருதுகின்றேன். கம்போடியாவில் கொண்டு வரப்பட்ட தீர்வு முறை இலங்கைக்கு பொருந்துமா? கம்போடியாவில் நான் சொல்லப்பட்டது வந்து அந்த விசாரணை, அந்த தலையீட்டினை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் பூகோள ரீதியில் இலங்கைக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை வைத்தே இலங்கை எந்தளவு தூரம் ஒரு பெருமதியான நாடு, எவ்வளவு ஒரு ஏனைய நாடுகளுக்கு ஒரு தேவையான அவசியமான ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அவ்வாறான ஒரு நிலையில் ஒரு நாட்டை பகைத்து கொண்டு ஒரு இனக்குழுமத்துக்கு ஒரு தீர்வு திட்டத்தினை முன்வைக்க வருவார்கள், அல்லது ஒரு ஆட்சியாளனை அப்போது இருக்கின்ற ஆட்சியாளனை பகைத்து கொண்டு ஒரு நாடு அவர்களுடனான அந்த உறவினை துண்டித்துவிட்டு ஒரு இனக்குழுமத்துக்கு சார்பாக நாங்கள் சர்வதேச ரீதியாக இதனை பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்கிற ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு ஆட்சியாளர்களை பகைத்து கொண்டு தான் என்ன ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டது. ஆட்சிகள் மாறலாம், ஒரு இனக்குழுமத்துக்கான தீர்வு சாதாரணமாக ஒரு சிறுபான்மையாக இருக்கின்ற ஒரு மக்கள் ஆட்சிகள் மாறுகின்ற அதே சமயம் இந்த ஆட்சிகள் மாற்றத்திற்கான சிறு குழுமங்களுடைய தேசிய இனங்களுடைய தேவைகளும் இருக்கிறது என்பதும் இருக்கிறது. ஆனால் ஏன் அதே அரசாங்கங்கள் ஏன் அப்படியானால் இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை? ஆட்சியை மாற்றி காட்டினவர்கள் ஏன் இதனை தீர்த்து வைக்கவில்லை? அதாவது அது சரியான முறையில் அந்த விஷயங்கள் கையாளப்பட வேண்டும். அந்த சரியான முறையில் உதாரணத்துக்கு இப்பொழுது நடந்து முடிந்த ஒரு சில சம்பவங்களை பார்த்தால் கூட நிச்சயமாக வந்து ஒரு இரவாக ஒரு பிரதமரை மாற்றி ஒரு புதிய பிரதமரை ஜனாதிபதி கொண்டு வந்த பொழுது நிச்சயமாக அதனை கையாள்வதற்கு உங்களுக்கு சிறுபான்மை கட்சிகளினுடைய தேவைகள் ஏற்பட்டது, சர்வதேச சமூகத்துக்கு ஏற்பட்டது, தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. சரிதானே? அவ்வாறான சூழ்நிலைகள் கூட இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் கையாளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் அப்படி கையாளப்பட்டதா? ஆனால் அந்த விஷயங்கள் கைவிடப்பட்டு அது எங்கே போய் முடிந்தது என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற என்ற ஒரு போர்வையில் நாங்கள் ஜனநாயகத்துக்காகத்தான் அதுக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம். அது தமிழர் பிரச்சனை வந்து 2ஆம் கட்ட பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டியது என்ற தோணில் தான் எங்களது தலைவர்களே நடந்து கொண்டார்கள். ஆகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் சரியான முறையில் பயன்படுத்துகின்றோம். நான் கூற மாட்டேன் 100க்கு 100% என்னென்று சொல்வது திரு ஜனாதிபதி அவர்கள் இந்த நடந்து முடிஞ்ச சம்பவத்தில் அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் சரி என்பதல்ல, அது வேறு விஷயம். ஆனால் தமிழ் மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைமைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தங்களது பிரச்சனைகளையும் சர்வதேச சமூகத்தினுடைய உதவியுடன் தீர்த்து கொள்வதற்கு என்ற சர்வதேச சமூகத்துக்கு தேவைப்பட்டார்கள், இவர்களும் தேவைப்பட்டார்கள். நான் பொதுவாக உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் திரு சுரேஷ் அவர்களே. அதாவது இப்போது ஆட்சி தலைவர்களாக வருவதாக இருந்தால் 2-3 பேருடைய பெயர்கள் அடிபடுகின்றன. ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ரணில் விக்ரமசிங்கே என்று கூறப்படுகிறது. எது வேண்டுமானால் நடக்கலாம். இன்னொரு பக்கம் கோட்டாபய ராஜபக்ஷ. இந்த 3இல் சாதாரணமாக உங்களுடைய பொது அறிவு கெட்டிய வகையில் யாரை தெரிவு செய்வதை தமிழ் மக்கள் விரும்புவார்கள்?
தமிழ் மக்கள் யாரையும் தெரிவு செய்ய விரும்ப சரி, மாட்டார்கள். இந்த 3 பேருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அது எனக்கு தெரியாது, அது எலெக்ஷன் வரைக்கில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் சிறிசேனாக்கு மேலே என் நம்பிக்கை கிடையாது. யார் மீது நம்பிக்கை யார் கிடையாது. மீதும் நம்பிக்கை ஒருவேளை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனை முன்னிறுத்துகின்ற பொழுது அதனை அவர்கள் ஆதரிப்பார்களா? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னு சொல்லி சொன்னால் ஏன்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அரசியல் நிலைமைகள் எவ்வாறு மாற்றமடைந்திருக்கும் என்பது சொல்ல முடியாது. என்று சொல்லி சொன்னால் ஒரு வாரம் என்பது ஒரு 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 அரசியல் மிக நீண்ட காலம். நிச்சயமாக உங்களுக்கு அது ஓவர் நைட்டே எல்லாத்தையும் மாற்றிவிடக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. ஆகவே இன்னும் 5-6 மாதங்கள் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நீங்கள் தமிழ் மக்களை கேட்பீர்களாக இருந்தால் நாங்கள் யாரையும் நம்ப மாட்டோம் என்று தான் கூறுவார்கள். சரி, இப்பொழுது நான் விஷயத்துக்கு வருகிறேன். இப்பொழுது இந்த 3 ஆட்சியாளர்களில் யார் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறப்படுகிற நிலையில் யுத்த குற்றம் செய்ய தலைமைத்துவம் வழங்கிய மஹிந்த ராஜபக்ஷவும் ஆதரிக்கப் போவதில்லை, முன்னாள் பாதுகாப்பு செயலரையும் ஆதரிக்கப் போவதில்லை, இப்போது தீர்வு தருகிறோம் என்று நம்பி வந்த ஜனாதிபதி மைத்ரியும் ஆதரிக்கப் போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வரமாட்டார்கள் வைத்துக்கொண்டால் ஓரளவுக்காவது கணிசமான அளவுக்காவது வாக்குகளை பெறக்கூடியவர் என்று நம்புகின்ற ஒருவரோடு இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டணி நிற்கிறது. இந்த கட்சியினை தவிர்த்துவிட்டு அவர்கள் மாற்று அரசியலை அல்லது எதிர்ப்பு அரசியலை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் எப்படியான ஒரு எதிர்விளைவினை சந்திக்க வேண்டியிருக்கும்? இதெல்லாம் இப்போ நாங்கள் எடுகோளில் பேசுகிற பேச்சு. அதான் நாங்கள் ஒரு 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 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு நிச்சயமாக நாங்கள் அதை பற்றி பேசலாம். அந்த நேரத்தில் அவ்வாறான ஒரு நம்புகின்ற, அதாவது அவர்கள் ஓரளவுக்காவது இவர்கள் ஒரு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ஒரு வேட்பாளர் வந்தால் அவருக்கு ஆதரவளிக்கலாம் என்று தமிழ் மக்கள் நம்புவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்புவதாக வைத்துக்கொள்வோமே. அப்படிப்பட்ட ஒரு கட்சியினை இப்போதே குழிகள் தள்ளிவிடாமல் அடுத்த தவணையில் ஒரு ஜனாதிபதி அவர்களூடாகவே கொண்டு வந்து ஒரு பிரதமரை அவர்களூடாகவே கொண்டு வந்து தீர்வினை பெறலாம் நம்பிக்கையில் அவர்கள் செயல்படலாம். இல்லை இர்ஃபான், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, நாங்கள் தமிழ் மக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து பாராளுமன்றம் போகின்றோம். அந்த வாக்குறுதிகள் கூடாக சில மக்களுக்கான சில விஷயங்களை நாங்கள் முடிப்போம் என்றும் நாங்கள் உறுதி கூறுகின்றோம். ஆனால் குறைந்தபட்ச விஷயங்களையும் எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஒரு நல்லாட்சி அரசாங்கம் வந்தது, மக்கள் வாக்களித்தார்கள், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நாளாந்தம் காலையில் பத்திரிகையெல்லாம் வாசிக்கிறீங்கள், எல்லாருக்கும் சொல்கிறீங்கள். உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னால் வடக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்திலையும் சரி எவ்வளவு தூரம் புதிய புதிய பௌத்த ஆலயங்கள் வருகின்றது. இந்த பௌத்த ஆலயங்கள் ஏன் வருகின்றது? அங்கே பௌத்த மக்கள் இருக்கிறார்களா? சிங்களம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்களா? பௌத்த மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்களா? இல்லை. ஆனாலும் பௌத்த கோயில்கள் வருகின்றன. ஏன் இதனை இந்த அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது? ஏன் கட்டுப்படுத்தினால் சிங்கள மக்கள் பகைத்து விடுவார்கள். ஆகவே அவ்வாறான அரசாங்கத்துடன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத தலைவர்கள் சேர்ந்து போவது என்னத்தை சாதிக்க முடியும்? அது மாத்திரமில்லை, இன்னும் ஒரு 100க்கு உட்பட்ட ஒரு அரசியல் கைதிகள் தான் இருக்கிறார்கள். இவர்களை விடுவிப்பதொன்றும் தலைப்போகிற காரியம் அல்ல. நிச்சயமாக ஒரு கேபினெட் முடிவோடு இவர்களை நாங்கள் செய்ய முடியும். ஆனால் அதனை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் என்று பேசுகிற அளவுக்கு நிலைமைகள் போயிருக்கின்றது. ஆகவே உள்ள பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் இந்த தலைமைகள் என்பது எவ்வளவு தூரம் சின்சியராக உங்களுடன் இணைந்து வருபவர்களுடன் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகளை நீங்கள் எவ்வளவு தூரம் சின்சியராக காப்பாற்றுகின்றீர்கள். காரணம் நாட்டில் இரட்டை தலைமை இருப்பதோ? அது இரட்டை தலைமை இருக்கிறதா ஒற்றை தலைமை? நீங்கள் 2 பேரும் ஒன்றாகத்தான் வந்தீர்கள். நீங்கள் அதாவது மைத்திரியை கொண்டு வருவதில் ரணில் விக்ரமசிங்கே தான் முன்னின்று வேலை செய்தார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேணும். யாழ்ப்பாணத்தில் எலெக்ஷனை ஜனாதிபதி தேர்தலை பாய்காட் பண்ண சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்ததாக ஒரு செய்தி. அது தவறான செய்தி, பிழையான செய்தி. அந்த செய்தியை திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு சுமந்திரன் கூறியிருக்கிறார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். உடனே ரணில் விக்ரமசிங்கே எனக்கு ஃபோன் எடுத்து கேட்டார், இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறீங்களாண்டு. நான் சொன்னேன் அப்படி இல்லை. இல்லையே, எனக்கு சுமந்திரன் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் பாருங்க. சரிதானே? ஆகவே அன்றைக்கு இருந்து ரணில் விக்ரமசிங்கே திரு மைத்ரிபால சிறிசேனா வர வேண்டும் என்பதில் முன்னின்று உழைத்தார். இல்லாத ஒன்றை யாரோ போய் உருவாக்கி சொன்னாலும் கூட ஐயோ அப்படி செய்துட்டீங்களாண்டெல்லாம் கேட்டார். சரிதானே? ஆகவே அவர்கள் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்குள்ள புடுங்குப்பாடு, மைத்ரிபால சிறிசேனாவும் மறந்துவிட்டார், நானே இந்த தேசிய அரசை உருவாக்கினேன் என்பது அவரும் மறந்துவிட்டார், இவரும் மறந்துவிட்டார். நிச்சயமாக முடிவாக என்ன அவர்களுடைய பிரச்சனை தான் முக்கியமான பிரச்சனை வந்தது. அடுத்த முறை எலெக்ஷன் கேட்பதற்கு எனக்கு இடம் இருக்குதா இல்லையா? சரிதானே? தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்ல.
சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் அல்ல. இந்த விடயங்களை பார்க்கின்ற போது நீங்கள் யதார்த்தமாக சில விடயங்களை உணர்த்துகின்றீர்கள், குறிப்பாக உணர்ந்தும் இருக்கின்றீர்கள், உணர்த்துகின்றீர்கள். குறிப்பாக உணர்ந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதனை எவ்வாறு முன்னெடுத்து செல்லலாம் என்பதை பற்றி இல்லை, அந்த யதார்த்தத்தோடு இணைந்து நீங்கள் 70ஆம் ஆண்டுகளிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விடயங்களை கேட்டு பின்பு அதனை விடுத்து பின்பு அதனை கேட்டு பின்பு அதனை விடுத்து பல்வேறுபட்ட கட்டங்களை தாண்டி வந்திருக்கின்றோம். நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள், எலும்புத்துண்டு அல்லது எலும்பும் தோலுமாக இருந்ததே பிரதமர், இப்போதைய பிரதமர் அப்போது எதிர்கட்சியிலிருந்து எடுத்திருக்கிறார். ஆகவே யதார்த்தம் என்பது இதுதான், சிங்கள தலைமைகளுடைய யதார்த்தம் என்பது இதுதான் என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கின்றீர்கள். ஆகவே இவ்வாறே சென்றால் நாங்கள் மீண்டும் அதே இடத்துக்கே வருகின்றோம். சாதாரண பார்த்து கொண்டிருக்கின்ற அல்லது வடகிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாதிக்கப்பட்ட தரப்பு எப்போது விமோசனத்தை அடைவது அல்லது எப்போது அபிவிருத்தியை அடைவது, எப்போது நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயங்களை அனுபவிப்பது? ஆகவே எங்களுடைய அடுத்த தலைமுறை இதை பற்றி யோசிப்பதற்கு வாய்ப்பளிப்பதற்காவது ஒரு ஆரம்பத்தை எடுத்து கொடுக்க வேண்டாமா? இல்லை, இப்போ ஆரம்பம் என்பது இப்போ ஏற்கனவே ஒரு மாகாண சபை முறை இருக்கின்றது. அந்த மாகாண சபை முறை என்பது முதல் சரியான முறையில் ஃபங்க்ஷன் பண்ண வேணும், சரிதானே? அதனை முழுமையாக அமுல்படுத்தினால் நீங்கள் அது முழுமையாக அமுல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், 13வது திருத்தம் என்பது போதுமானதல்ல. ஏன் போதுமானதல்ல? எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்ப புள்ளியாக தான் இருந்து ஒன்றும் இருக்கின்றது, ஆனால் முழுமையானது அல்ல. ஏன் நான் சொல்கின்றேன் என்று சொல்லி சொன்னால், அந்த 13வது திருத்தம் உதாரணத்துக்கு அக்ரேரியன் சர்வீசஸ் முன்னாடி டிவோல்ட் சப்ஜெக்ட் இப்போ எடுத்தாச்சு. இதை மாதிரி நீங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலமொழியும் பார்க்க அது உங்கள்கிட்ட இருக்காது, அது மத்திய அரசாங்கத்தில் போயிடும். மற்ற எங்களுடைய ஆட்களுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் பழுத்த அறிவு. உதாரணத்துக்கு எங்களோட கிழக்கு சாரி டு சே தட் எங்களோட கிழக்கு மாகாண ஆளுநர், புதிய ஆளுநர், அவர் போயிட்டு பொத்துவில்ல ஒரு பாடசாலையை தேசிய பாடசாலையாக மாற்றுறதுக்கு முன்னுக்கு கொண்டு வேலை செய்யணும். வடக்கு மாநிலத்திலேருந்து தான் விஜயகலா மகேஸ்வரன் சொல்கிறார், 3 பாடசாலையை நாங்கள் தேசிய பாடசாலை ஆக்குகிறோம். நீங்கள் அதிகாரத்தை கேட்குறீங்க ஒரு பக்கம், அப்புறம் மற்ற பக்கம் மந்தத்தை திருப்பி கொடுக்குறீங்க. உங்களுக்கு அப்போ என்ன அரசியல் ஞானத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க? அதிகாரம் வேணும் இல்லை அதிகாரம் வேணுமா? நீங்கள் தந்த அதிகாரத்தை இந்த பள்ளிக்கூடத்தை நீ கொண்டு போய், இந்த பள்ளிக்கூடத்தை நீ கொண்டு போன்னு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதிகாரத்தை பற்றி உங்களோட சிந்தனை என்ன? அவை முதல் எங்களுடைய மக்கள் அல்லது எங்களுடைய மக்கள் இது இந்த கல்வி என்று சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லோரும் என்ன பார்க்கணும், தேசிய பாடசாலைன்னா பெருசாக பார்க்கணும், சரிதானே? அதுக்கு ஒன்றில் அதுக்கு வேறு ஒரு கரிக்குலம் இருக்க வேணும், வேறு அப்படி இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது, மத்திய அரசாங்கம் எப்படி சுத்தம் அது தண்டை கைக்குள்ளே வச்சுக்கொண்டு அதுக்கு கூடுதலாக ஃபண்ட் பண்ணி மற்ற விஷயங்களை கையை விடுது. அது நான் சொல்ல வர விஷயம் இங்கே என்னென்னு சொல்லி சொன்னால், ஆகவே இந்த தங்கட கைக்குள்ளே அதை வச்சுக்கொண்டு தாங்கள் விரும்பியவாறு இதனை கையாள்வது, சரிதானே? பாடசாலைகள் டிவோல்ஸ் என்று சொல்லி சொன்னால் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், நீங்கள் என்னென்னு சொல்லி சொல்கிறது, கிராஜுவேட்ஸை மாகாண சபை எடுக்கலாம், ஆனால் மற்ற டீச்சர்ஸ் எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் ரெக்ரூட் பண்ணி பிறகு சப்ளை பண்ணணும். இது என்னத்துக்கு இதெல்லாம்? இந்த பெரும்பான்மை சமூகம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, அதாவது அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதாவது தமிழ் மக்கள் அல்லது வடக்கு மக்கள் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். சரி, கொடுத்த அதிகாரத்தை வைத்து ஒரு மாகாண சபையை நடத்துங்கள் என்றால் அதே இவர்களுக்கு சரியாக நடத்த முடியாது. இவர்களுக்கு எதற்கு அதிகாரம்? என்ன பொறுத்தவரையில் மாகாண சபையில் பல்வேறுபட்ட தவறுகள் நடந்திருக்கலாம், குற்றங்குறைகள் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லி மறக்கவில்லை. ஆனால் மாகாண சபையை பற்றி அவர்கள் செயற்படவே இல்லை என்பது தேவையில்லாத விதத்தில் பூதாகாரப்படுத்தப்பட்டு அது உங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு எதிராகவும் மாகாண சபைக்கு எதிராகவும் ஒரு பாரிய ஒரு பிரச்சாரம், அது பாராளுமன்றத்திலிருந்து கீழ்மட்டம் வரை அந்த பாரிய பிரச்சாரம் என்பது முன்னெடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. நீங்கள் பார்த்த நான் இப்பொழுது கேட்கிறேன், இந்த 5 வருஷம் முடிந்து விட்டது. நெடுகளும் திருப்பி சொல்வார்கள், 75% காசு திரும்பி போய்விட்டது, 60% காசு திரும்பி போய்விட்டது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தகவல் அறியும் சட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் எழுதி கேளுங்கோ, வடக்கு மாகாணத்திலிருந்து 2015ஆம் ஆண்டிலிருந்து தேர்தல் நடந்த காலத்திலிருந்து முடியும் வரையில் எவ்வளவு பணம் திரும்பி போனது, திரும்பி போயிருக்கா போகலையா அப்படின்ற எவ்வளோ பணம் திரும்பி அப்போ தெரியும் உண்மை பேசுகிறார்களா போய் பேசுகிறாங்களா? நாங்கள் அண்மையில் நீங்கள் நடாத்திய யாழ்ப்பாண பிராந்தியத்தில் நடாத்திய உங்கள் பிராந்திய மாநாட்டில் வெளியிடப்பட்ட ஒரு ஆவண இதழ் பற்றிய சமூக வலைத்தளங்களில் பரவலாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதில் சமூக வலைத்தளங்களில் பெரிதாக பேசப்பட்டு கொண்டு கடந்து போகணும்னு கேட்கலாம். இல்லை, நீங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள், விடுதலை இல்லை, இதை நாங்கள் விமர்சிக்கவில்லை, நடந்ததை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆக அந்த கேட்கப்படுகின்ற கேள்விகளாக இருக்கிறது அல்ல விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது.
விடுதலை புலிகளுடைய எதிர்ப்பு அரசியலை இபிஆர்எஃப் தொடங்குகின்றதா அல்லது அது பற்றிய ஒரு சாயல்? அது உண்மையில் ஒரு தவறான புரிதல் என்று சொல்லி சொன்னால் இது இந்த 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 புத்தகம் வந்து இபிஆர்எஃப்னுடைய வரலாற்று குறிப்புகள், சின்ன சின்ன குறிப்புகள். அது ஒரு 300 சொச்ச குறிப்புகள் அதில் இருக்கின்றது. அதில் 1-2 குறிப்புகள் விடுதலை புலிகளினுடைய பற்றிய 1-2 குறிப்புகள் இருக்கின்றது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது 2015ஆம் ஆண்டு தியாகிகள் தினத்தின் பொழுது. நாங்கள் வருடம் இறந்து போன தோழர்களுக்காக ஒரு தியாகிகள் தினம் ஒன்றை நடத்துவது, அப்பொழுது இது செய்யப்பட்டது. அந்த 2015ஆம் ஆண்டு இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற பொழுது எங்களது அந்த மேடையில் அப்பொழுது நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் அந்த புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரு விமர்சனமும் வரவில்லை. இப்பொழுது 2019ஆம் ஆண்டு மகாநாட்டில் அதே புத்தகம் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அது பாரிய விமர்சனம். இந்த விமர்சனத்தை முதலாக உருவாக்கி வைத்தவர் திரு வாளர் சுமந்திரன். இந்த மகாநாடு நடந்து அன்று பின்னேரம் சாவகச்சேரியில் ஒரு கூட்டம் நடந்தது. இந்த புத்தகத்தை தூக்கி வைத்து, இந்த புத்தகத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எழுதியிருக்கிறார், விடுதலை புலிகளுக்கு எதிராக எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அதை ஆரம்பித்து வைத்து அவருடைய அந்த பேச்சுக்கு ஒரு முழுமையான விளம்பரத்தை கொடுத்தது யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய ஒரு பத்திரிகை. அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர்கள் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆரம்பித்து வைத்தார்கள். ஆகவே இந்த நீங்கள் சொல்கிற சமூக வலைத்தளங்கள் பிறகு அதுக்கு மூக்கு எல்லாம் பொட்டு எல்லாம் வச்சு அதை கொஞ்ச நாள் அது ஒரு பிரச்சனையாக ஓடிச்சுது. சரி, இவ்வாறான ஒரு சூழலில், ஒரு நெருக்கடி மிக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அவ்வாறான ஒரு கையேட்டினை நீங்கள் வெளியிட வேண்டிய தேவை ஏன் உங்களுக்கு வந்தது? இது நான் சொல்கிறேன் வந்து 2015 இதற்கு முன்பும் தியாகிகள் தினத்தில் நீங்கள் இவ்வாறான நூலினை வெளியிட்டீர்கள் இல்லை? 2015ஆம் ஆண்டு தான் முதல் வெளியிடப்பட்டது. ஆகவே வந்து அது விமர்சனம் எதற்கும் அது உட்படவில்லை. இப்போ நாங்களும் இதில் உள்ள விஷயங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களாக நாங்கள் பார்த்திருந்தால் அதனை தவிர்த்திருப்போம் நிச்சயமாக. அது ஒரு பிரச்சனையாக வரவில்லை என்பதும், ஆகவே ஏற்கனவே வெளியிட்ட புத்தகம் என்ற அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டதை தவிர அதில் வேறு எந்த விதமான முன்னாள் முதலமைச்சர் படித்துவிட்டு தான் இதனை வெளியிட்டாரா? அவருக்கும் இது வெளியிட்டதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்படி ஒரு வெளியீட்டு விழாவே நடக்கவில்லை. அந்த நிகழ்வில் வந்திருந்தவர்களுக்கு புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டது. இதில் அதன் பின்னரான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. குற்றச்சாட்டில் ஒரு கேட்க வேண்டிய கேள்வியாக வைக்கப்பட்டிருந்தது. 94ஆம் ஆண்டு அளவில் அல்லது சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீன்பிடி அமைச்சராக இருந்தபோது நீங்கள் அதில் ஆலோசகராக செயற்பட்டிருந்தீர்களா? அதுக்கு முன்னுக்கு நான் ஆலோசகராக இருந்தேன். அவரை வேற முன்னுக்கு இந்திகா குணவர்த்தனா வந்து மீன்பிடி அமைச்சராக இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும், அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு உறுப்பினராகத்தான் பாராளுமன்றத்தில் இருந்தார். எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு தோழராக இருந்தார். எங்களுடைய இனப்பிரச்சனை பற்றி நான் நினைக்கிறேன் மிக ஆழமாக நான் அவருடன் கலந்துரையாடி இருக்கிறேன். அந்த நேரத்தில் அவர் என்னிடம் ஒரு உதவியை கேட்டார். தனக்கு உதவியாக இருக்கும்படி, வடகிழக்கில் தனக்கு இந்த விஷயங்களை கையாள்வதற்கு யாரும் இல்லை, உதவியாக இருக்கும்படி அவருக்கு உதவியாக இருந்தேன். அவர் பிறகு ஹவுசிங் மினிஸ்ட்ரி அதற்கு மாற்றப்பட்டு விட்டார் சந்திரிகா அவருடைய காலத்தில். அப்படி மாற்றப்பட்ட பொழுது நான் உடனடியாகவே திரு மஹிந்த ராஜபக்ஷவுடன் ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன். ஆனால் இல்லை அவர் இருக்க சொல்லி கேட்டதன் பிரகாரம் ஒரு 6 மாதம் நான் தொடர்ந்து இருந்து அதற்கு பிற்பாடு அதிலிருந்து நான் விலத்தி வந்து விட்டேன். ஆனால் அது இப்பொழுது பல பேரால் நான் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆலோசகராக இருந்தேன் என்று எங்களுடைய கேள்வி, நீங்கள் ஒரு 6 மாத காலம் செயற்பட்டிருக்கின்றீர்கள். இர்ஃபான் முதலில் கேட்ட கேள்விதான், மஹிந்த ராஜபக்ஷவோடு உங்களுடைய அந்த உறவு இருந்திருக்கும். ஆகவே அவருடைய தனிப்பட்ட அந்த செயற்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலோ அல்லது கடந்த கால பாடங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற போது ஒரு தீர்வுக்கு இதே சுத்தியோடு செயற்படுவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு எந்த சிங்களத்தவர்கள் மேலும் எனக்கு இதே சுத்தியுடன் தாங்களாகவே நினைத்து இதை முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. திரு சுரேஷ் அவர்களே, என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்போது நீங்கள் வடக்கிலே செய்தியாளர் சந்திப்புகளை நடத்துகிறீர்கள், மேடைகளில் பல்வேறு அரசியல் முழக்கங்களை விடுகிறீர்கள். இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரானதும் இருக்கும், தமிழ் தேசிய அரசியல் சார்ந்ததாகவும் இருக்கும். நீங்கள் மாத்திரமல்ல, முன்னாள் வடமாகாண முதலமைச்சர், அதே போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இதேபோல சிவாஜிலிங்கம் அவர்கள் போன்றோர் தென்னிலங்கையில் மிகவும் பிரபலமானவர்கள். ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு தீர்வு திட்டத்தினை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும், அதனை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அவ்வாறான ஒரு முயற்சியை எடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் அந்த ஓரளவுக்கு இந்த கருத்தொருமைப்பாட்டோடு இருக்கின்ற சிங்கள மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்கின்ற வகையில் அவை வந்து சேருகின்றன.
ஒரு வகையில் பார்த்தால் சில வேளைகளில் இவர்களே இந்த பிரச்சனைக்கு தீர்வினை காண விடமாட்டார்கள் போல் இருக்கிறதே என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அது இங்கே ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது, ஆனால் அங்கே வேறு வகையிலான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதன் தீவிரம் சிங்கள ஊடகங்களால் பெருப்பித்து காட்டப்படுகிறது. இது சரியாக நினைக்கிறீர்களா? இல்லை, உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசியல் சாசன விஷயம் சம்பந்தமாக அதுகள் ஆரம்பத்தில் அது நடைபெற்று கொண்டு வந்த பொழுது யாரும் அதை பற்றி தவறாகவோ அல்லது வேறு மாதிரியோ யாரும் பேசவில்லை என்று சொல்லி சொன்னால் எல்லோருக்கும் ஒரு அரசியல் சாசன மாற்றம் ஒன்று தேவையாக இருந்தது. நிச்சயமாக சிறுபான்மை இனங்களுக்கோ அல்லது ஏனைய தேசிய இனங்களுக்கோ அந்த தேவை நிச்சயமாக இருந்தது. ஏன் ஒருமித்த நாடு என்ற பதத்திலிருந்து ஆரம்பித்து விட்டதே பிரச்சனை? அந்த ஒரு ஒற்றை வார்த்தையில் ஆரம்பித்து விட்டன. அது சரி, ஒற்றை வார்த்தையில் தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது. ஆகவே எங்கே பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி சொன்னால் சில அடிப்படை அம்சங்கள் என்ற சில விஷயங்கள் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் இது சம்பந்தமாக நான் திரு சம்பந்தன் அவர்களுடன் நான் நேரடியாக பேசினேன். நான் மாத்திரமல்ல, அந்த இணைப்பு குழு கூட்டம் ஒன்றில் நாங்கள் பேசினோம். இதில் முக்கியமாக சில விஷயங்களை நாங்கள் அவருக்கு வலியுறுத்தினோம். என்ன முக்கியமான விஷயங்கள்? இலங்கை ஒரு பௌத்த நாடு. நான் சொன்னேன், வடகிழக்கு என்பது பௌத்தம் அங்கு பெரும்பான்மை அல்ல. அங்கே இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் பௌத்தர்கள் 4வது இடத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனைய இடங்களில் பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கலாம். வடகிழக்கு நாங்கள் இந்துக்களுக்கு முதலிடம் தேவையில்லை. வடகிழக்கை பொறுத்தவரையில் அது ஒரு மத சார்பற்ற பிரதேசமாக இருக்கட்டும். ஆகவே எல்லோருக்கும் அது வாய்ப்பானதாக, பிரச்சனை இல்லாததாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை கூறணும். அப்பொழுது இது சம்பந்தன் அவர்கள் கூறினால் இதை பற்றி பேசவே வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர் முன்வைத்தார். தயவு செய்து இதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்தார். என்றால் அவர் அந்த விஷயத்தை பற்றி பேசினாலே நிச்சயமாக சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வந்துவிடும் என்ற ஒரு விஷயத்தை அவர் பார்த்தார். அதே போல் வடகிழக்கு இணைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உடனடியாகவே திரு சுமந்திரன் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் இது முஸ்லீம் மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் வேணுமென்று அவர்களுடன் பேசுவோம். அவர்களுக்கு என்ன அஷ்ரஃபனுடைய காலத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டது. அது ஒரு தென்கிழக்கு மாகாண அலகென்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. அவர்களுக்கு அதான் தேவை என்றால் அந்த பிரச்சனையை பற்றி பேச ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆகவே தமிழ் மக்களுக்கான தேவைகளை நாங்கள் இங்கே சிங்கள மக்கள் விடமாட்டார்கள், அங்கே முஸ்லீம் மக்கள் விடமாட்டார்கள். அப்போ இறுதியாக வடகிழக்கு இணைக்கப்பட மாட்டாது, பௌத்தத்துக்கு முதலிடம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சமஸ்தி என்று வருகிற பொழுது கூட அது சமஸ்தி அல்ல, ஆனால் ஒருமித்த நாடு, ஐக்கிய ராஜ்யம் என்று சொன்னால் அது இப்படித்தான் இருக்கும், அதுக்கான வியாக்கியானங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைகள் தமிழ் தலைமைகளுக்கு இருக்கின்றது. ஆகவே இது எங்களது தரப்புகள் விட்ட தவறுகளிலிருந்து அந்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த விஷயங்கள் சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர இது சிங்கள மக்களுடன் மோதிக்கொள்வதற்காக அல்ல. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தானே, ஒரு 2 மாகாணங்கள் இணைந்து கொள்வது, பக்கத்தில் இருக்கின்ற 2 மாகாணங்கள் இணைந்து கொள்வதற்கு அந்தந்த மாகாணங்களில் வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக ஆகவே வடகிழப்பு இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இந்த புதிய வரைவு. அதே உங்களுடைய நீங்கள் சொல்கின்ற விஷயம் ஏற்கனவே முன்னர் மாகாண ப்ரொவின்சியல் கவுன்சில் ஆக்ட் அதிலேயும் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் 2 அருகில் இருக்கக்கூடிய 2 மாகாணங்கள் ஒன்று சேரலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய கொக்குத்தொடுவாய் பிரதேசம் அது இப்பொழுது மகாபலி அபிவிருத்திக்குள் வெளியோயா சீமுக்குள் அந்த சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சை கொண்டு வந்து விட்டால், அது அனுராதபுரத்துடன் சேர்க்கப்பட்டால் அருகில் இருக்கக்கூடியது வடக்கும் கிழக்கும் அல்ல, அருகில் இருக்கக்கூடியது வடக்கும் வடமத்தியும். சரிதானே? ஆகவே எங்கே ஒன்றாக முடியும்? எவ்வளவு திட்டமிட்ட வகையில் அதனை செய்கின்றார்கள். ஆகவே அதான் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த முல்லைத்தீவில் அதுக்கான பாரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. 2200 ஏக்கருக்கு மேல் அதனை கடற்கரையுடன் சேர்த்து, மகாபலி அபிவிருத்திக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம் என்று எனக்கு தெரியாது, ஆனால் கடற்கரையுடன் சேர்த்து அந்த நிலப்பிரதேசத்தை எடுப்பதனூடாக அதனை வடமத்திய மாகாணத்துடன் சேர்த்தால் வடக்கு வேறு கிழக்கு வேறு. ஆகவே நீங்கள் கூறுகின்ற அருகில் இருக்கக்கூடிய 2 மாகாணங்கள் ஒன்றிணைவதென்றால் வடக்கும் கிழக்கு இணைய முடியாது. ஒன்றில் கிழக்கு ஊவாவுடன் இணைய முடியும், வடக்கு வடமத்தியுடன் இணைய முடியும் என்றதான் உள்ள நிலைமை. இல்லை, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயம் நாங்கள் முதலில் கேட்கின்ற போது எடுகோலான கேள்வியாக கேட்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இதுவும் ஒரு எடுகோலின் அடிப்படையில் இல்லை, இது எடுகோல் அல்ல, இது இஸ் ஹேப்பனிங். இது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது எடுகோல் அல்ல. இது இப்பொழுது தற்காலிகமாக ஜனாதிபதியிட்ட முறைப்பாடு செய்து நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இணைய வேண்டுமாக இருந்தால் அந்தந்த மாகாணங்கள் விரும்ப வேண்டும் தானே? ஓகே, குறைஞ்சபட்சம் நாங்கள் விருப்பம் வேண்டுமென்றே வச்சுக்கொள்வோம்.
முதல்ல அது அதிகரிக்க இருக்கையில் வேணும். இல்லை அதிகரிக்க இல்லாமல் பண்ணினால் பிறகு எப்படி இல்லை இல்லாமல் பண்ணினால் தானே இந்த பிரச்சனை இப்போது இருக்கிற நிலைமையில். இப்போ நாங்கள் அதை கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்தி அதற்கு தற்காலிகமாக அது இருக்கு அப்படி நிப்பாட்டி இருக்கு. அது நிரந்தரமானதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஆகவே மாகாணங்கள் இணைப்பு என்பதை பேசாமல் இருப்பது சுகம். அவரோட விடயத்தினை உள்ளடக்காமல் இருந்தால் இப்போ வடகிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பது ஏதோ வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் என்பதல்ல. கிழக்கு மாகாணம் என்பது முஸ்லிம் மக்கள் என்னதான் தங்களை மதத்தால் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் தமிழ் பேசுபவர்கள். ஆகவே இந்த கிழக்கு மாகாணம் என்பது அந்த தமிழ் பேசும் மக்களுடைய கையை விட்டு போய்விடக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஆகவே அந்த வகையில் வடகிழக்கு இணைந்தால் அது சாத்தியமானது. இல்லாவிட்டால் நிச்சயமாக அது வடக்கு கிழக்கு வேறு மாகாணங்களில் இருந்து விட்டு போவதால் எந்த விதமான நட்டங்களும் வரப்போவது கிடையாது. ஆகவே அந்த அடிப்படையில் இது ஆரம்பத்தில் இருந்து தந்தை செல்வாவினுடைய காலத்திலிருந்து முன்வைக்கப்பட்டு இதனை திரு அஷ்ரப் அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் முஸ்லீம் மக்களுக்கு இதுக்குள்ள ஒரு தீர்வு வேணும். அவர் உண்மையில் முடி நான் அடிக்கடி நான் திரு அஷ்ரப் அவர்கள் இருந்த பொழுது கூட நீங்கள் முஸ்லீம் தான், ஆனால் நீங்கள் மொழியால் யார்? நீங்கள் முஸ்லீம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் மொழியால் யார்? அரபியா அல்லது உருதா அல்லது தமிழா அல்லது வேறு எதுமா? அவர் சிரித்து விட்டு போவார். சரிதானே? ஆகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய மொழி மதங்கள் கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயம் முன்வைக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி இந்த சட்டங்கள் எல்லாம் புதுசாக கொண்டு வருகின்ற பொழுது என்ன நடைபெறப் போகுது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக ஒரு பக்கத்தில் எங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சரியாக இருக்கும். ஆனால் அவர்கள் உள்ளுக்கு என்னென்ன விடயங்களை கையாளுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதனை ஒட்டுமொத்தமாகவே இல்லாமல் செய்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு இனமும் அல்லது பெரும்பான்மை குறிப்பாக தங்களுக்கு சாதகமான விடயங்களை முன்னகர்த்தி செல்வதற்கு இவ்வாறான விடயங்கள் அல்லது மாகாணங்கள் அருகில் இருப்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை கூட முன்னெடுக்கின்றது. ஆகவே அதனை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழ் தரப்புகளுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கின்றது. அதனை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். நாங்கள் கேட்பது, நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் முஸ்லீம்கள் இதனை விரும்ப வேண்டும் என்று. ஆனால் வாயளவில் சொல்லி அதை நடைமுறையில் காட்ட முடியாது, செயற்பாடில் காட்ட வேண்டும். முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக வடக்கில் முஸ்லீம்கள் மீள குடியமர்த்தப்படுவது, அவர்கள் அங்கே இருந்து அனுப்பப்பட்ட விதம், இப்போது இருந்த மாகாண சபை, உங்களுடைய நீங்கள் குறிப்பிட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்த மாகாண சபையில் கூட அவர்களுடைய பிரச்சனை தீர்த்த பாடில்லை. அதற்கான முன்னெடுப்புகள் இதை சுற்றியுடன் முன்னெடுக்கப்பட்டதா என்று கேள்வி கேட்கின்ற போது அதற்கு நீங்கள் தான் பதில் கூற வேண்டும். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் வடக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரிசார்ட் பதியுதீன் அமைச்சராக இருக்கிறார். சரிதானே? அவருக்கு நிறையவே அதிகாரங்கள் இருக்கின்றது. அவர் நியாயமான அளவுக்கு மேல் குடியேற்றங்கள் செய்திருக்கிறார். அவர் புள்ளி விவரங்களுடன் அவர் பாராளுமன்றத்திலும் அந்த விஷயங்களை சொல்லியும் இருக்கின்றார். நான் இதே வசந்தன் டிவியிலோ அல்லது ரூபவாகனியில் அவர் நானும் சண்டையும் பிடிச்சிருக்கிறோம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பேசி. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி சொன்னால் இப்பொழுது பெருமளவிலான முஸ்லீம் மக்கள் மேலே குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் குடியேற்றப்பட வேண்டியிருக்கின்றது. நான் இல்லைன்னு சொல்லி மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னும் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த நிலங்களை விடுவிப்பது என்பதில் மேல் குடியேற்றத்துக்கு தமிழ் மக்களுடைய நிலங்களும் இன்னும் மிக பெருமளவில் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இவர்கள் அரசாங்கம் சொல்கிறது 90% விட்டாச்சுன்னு சுத்த போய் அவ்வாறு இல்லை. இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அரசாங்கத்தின் வசம் இராணுவத்தின் வசம் இருக்கின்றது. ஆகவே நிலங்கள் விடுவிக்கப்படணும். ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் மக்களும் சரி தமிழ் மக்களும் சரி மேல் குடியேற்றப்படணும். ஆனால் அங்கே உதாரணத்துக்கு நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களுடைய குடியேற்றம் வந்திருக்கின்றது. இப்பொழுது ஒரு பாரிய புத்தர் கோயில் அங்கே கட்டப்படுகின்றது. நிச்சயமாக அந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சொந்தமும் இல்லை. பலாத்காரமாக கொண்டு இல்லை அந்த இடத்தில் அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். யார் அதுக்கு இராணுவ பாதுகாப்பு வேறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அவர்கள் அங்கே இருந்து போய் திரும்பி வந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. அவ்வாறான விஷயமே கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அங்கு இருந்ததற்கான எந்த விதமான சான்றுகளும் அங்கே இல்லை. அவர்கள் எல்லோருமே அந்த மண்ணுக்கு புதியவர்கள். இல்லை, என்னுடைய கேள்வி ரிஷாட் பதுதீன் அவர்கள் நிச்சயமாக இதில் செயற்படுகின்றார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர் அமைச்சராக இருக்கின்றார். தமிழ் தரப்பாக நாங்கள் இப்போது அவர்களுக்கான விட்டுக் கொடுப்போடு அவர்களை அரவணைக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாகாணங்களின் இணைப்பு சாத்தியமாகும். இல்லை, என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுகின்ற படி வடக்கு மாகாணத்தில் அவ்வாறான தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டி அந்த மக்கள் மீள குடியேற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருந்தால் என்று ஒரு இல்லை. அப்போ என்னை பொறுத்தவரையில் அந்த விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு வகையில் பார்க்க போனால் அந்த மக்கள் என்னென்று சொல்கிறது யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கை விட்டு விரட்டப்பட்டார்கள் என்பதும் அந்த மக்களுக்கு நிச்சயமாக அது ஒரு மிக பாரதூரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினோம்
தமிழ் தரப்பிலிருந்து அது நடத்தப்பட்டது என்பதும் அந்த கோபங்கள் அந்த விஷயங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்பதும் அவர்கள் அதனாலேயே வந்து இப்பொழுது பார்த்தால் பெருமளவில் வந்து ஒரு என்னென்னு சொல்வது ஆளும் கட்சிக்கு சாதகமானவர்களாக நாங்கள் பல பேரை நாங்கள் மிக பெருமளவில் நாங்கள் அப்படித்தான் அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதில் நான் அதில் குற்றம் குறை சொல்வதற்கு இல்லை. சில சமயம் அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோபதாபத்தின் அடிப்படையிலானதாக இருக்கலாம். இப்போ வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அது மிக பெருமளவில் ஒரு தமிழ் மக்களை கொண்ட ஒரு மாகாணமாக இருக்கின்றது. நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் ஏனைய ஒரு சிறுபகுதி சிங்கள மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எல்லோரும் வந்து உள்வாங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் நிச்சயமாக அவர்களது ஒத்துழைப்புகளும் அதற்கு தேவை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் இன்னும் ஆயுத போராட்டம் இல்லாவிட்டாலும் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஆளுந்தரப்பு கட்சிகளுடன் கூடுதல், அதாவது டக்ளஸாக இருக்கலாம் அல்லது அங்கஜனாக இருக்கலாம், அதே பாணியில் முஸ்லீம் தலைமைத்துவங்கள் அல்லது முஸ்லீம் என்னென்று சொல்லி சொல்கிறது லோக்கல் லீடர்ஸ் என்று சொல்லி சொல்லுவோமே, அவ்வாறானவர்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இணக்கப்பாடுகளுடன் செயற்படுவது என்பதில் சில சிக்கல்கள் இருக்கலாம். நான் இல்லைன்னு மறுக்கவில்லை. ஆனால் அது சரியென்று நான் வாதிட போவதும் கிடையாது. ஆனால் இதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேணும். குழப்பத்தில் பதில் சொல்லுது இல்லை இதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். கிழக்கு மாகாணத்தில் சரிதானே இதே அளவு விஷயங்கள் வந்து தமிழ் மக்களாலும் முன்வைக்கப்படுகின்றன. சரிதானே. ஆகவே இதுகள் இந்த ஒற்றுமைப்பாடு வர வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பிரச்சனைகள் ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு பேராலும் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அது வடக்கில் தமிழ் மக்களால் தீர்க்கப்பட வேண்டியது, கிழக்கில் முஸ்லீம் மக்களாலும் தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. அது பேசப்பட வேணும், தீர்க்கப்பட வேணும். இது உண்மையாகவே தமிழ் மக்கள் தெரிந்தெடுத்து விட்ட தலைமை என்பது இதனை கையாண்டு தங்களுடைய பிரச்சனைகளை கையாள பார்த்திருக்க வேண்டும். ஆனால் சர்வசாதாரணமாக அவர்கள் தயாராக இல்லை. இந்த பிரச்சனைகளை ஏன் ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் நீங்கள் சாய்க்கிறீர்கள்? ஒரு பக்கத்துக்கு மாத்திரம் நான் ஒரு பக்கமாக நீங்கள் யாரும் சொல்கிறீங்க? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் தே ஆர் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சில மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் தேவையா? நிச்சயமாக கூடுதலான ஒரு பங்களிப்பு இருக்கும். ஆனால் இருக்கின்ற ஒரு தலைமைகளும் அதற்கான ஒரு நல்லெண்ண சமிஞ்சையை வெளிப்படுத்தினால் அது ஒரு சாத்தியம். என்னை பொறுத்தவரையில் தமிழர் தரப்பில் எல்லோருமே, உதாரணத்துக்கு முக்கியமாக சொல்ல போனால் முஸ்லீம் மக்களுக்கு திரு அஷ்ரப் அவர்கள் கேட்டது போன்று ஒரு மாகாண எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் யாருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியாது, யாருக்கும் இல்லை. ஆகவே உள்ள பிரச்சனை உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே அதாவது நானும் தமிழ் தேசியம் ஹக்கீம் அவர்கள் ஒரு கட்டத்தில் கடந்த தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டிருந்தார், தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற வகையில் அதற்கு அந்த தீர்வினைக்கு தடையாக இருந்த ஒரு சமூகமாக நாம் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடு நீங்கள் செயற்பட வேண்டிய ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருந்தார். நானும் அந்த பேச்சு நானும் கேட்டுக்கிறேன், அந்த விஷயத்தை நானும் முன்பிலே கேட்டிருக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அது உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நான் அந்த விஷயங்களை பார்க்கிறேன். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்தில் மீண்டும் ஆரம்பத்துக்கே வருகின்றோம். ஒரு கொமர்ஷியல் பிரேக்கே இல்லையா? ஜெனீவா சரி இல்லை இர்ஃபான், ஜெனீவாவுக்கு செல்ல முன்னராக நாங்கள் பேசிய இந்த விடயத்தில் ஒரு சிறிய சுருக்கத்தை இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அரசியல் வரைவு ஆவணம் மக்களுக்கு நாங்கள் பேசினதில் மக்களுக்கு விளங்கி இருக்கும். நீங்கள் அது சுருக்க தேவையில்லை. இல்லை அரசியல் குடிக்க வேண்டும் அவங்களுக்கு. இல்லை அரசியல் ஆவணம் ஒன்று வந்திருக்கு, அரசியல் அமைப்பு சம்பந்தமான ஒரு ஆவணம் வந்திருக்கிறது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நீங்கள் அல்லது நீங்கள் விமர்சிக்கின்ற நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயமாக பௌத்தத்துக்கு முதலில் வழங்கப்பட்ட விடயமும் மாகாணங்கள் இணைக்கப்படாத இல்லை எனக்கு முக்கியம் வடகிழக்கு என்பதில் பௌத்தத்துக்கு முதலிடம் கொடுப்பதால் வரக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இராணுவம் பௌத்த கோயில்களை பௌத்த மக்கள் இல்லாத இடத்தில் கட்டி பிறகு அதற்கு வந்து அங்கு பௌத்த பிக்குகளை கொண்டு வந்து அது பிற்பாடு வந்து அங்கு அந்த மக்களை குடியேற்றுகின்ற ஒரு விதமான ஒரு குடியேற்றத்திற்கான ஒரு அடிப்படையாகத்தான் இந்த விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அந்த பௌத்தத்திற்கு முதலிடம் என்பதை வடகிழக்கில் கொடுப்பதனூடாக, அது உங்கள் அம்பாறையில் மாணிக்கமடு என்று சொன்னாலும் சரி, அல்லது முல்லைத்தீவு என்று சொன்னாலும் சரி, வவுனியா என்று சொன்னாலும் சரி, அல்லது யாழ்ப்பாணத்தில் நாவற்குழி என்று சொன்னாலும் சரி, அப்படியான நடவடிக்கைகள் நடப்பதன் காரணமாகத்தான் இந்த விஷயம் பேசு பொருளாக வருகின்றது. இல்லை, அந்த வரைவில் பௌத்தத்துக்கு முதலிடம் என்று குறிப்பிடப்படுகின்ற அதே வேளையில் ஏனைய மதங்களுக்கு பௌத்தத்துக்கு முதலிடம் என்பது மாத்திரம் பௌத்தம் போற்றி பாதுகாக்கப்பட்டு அது என்னென்று சொல்கிறது, அதுக்கு 4-5 வசனம் சொல்லப்படுகிறது. ஆகவே அது ஒரு அரச மதம் என்ற அடிப்படையில் இராணுவத்திடம் அது கொடுக்கப்படுகிறது. இராணுவம் தான் இந்த பௌத்த கோயில்களை கட்டுகிறது. இராணுவம் வந்து இந்து கோயில்களை கட்டாது, இராணுவம் பள்ளிவாசல்களை கட்டாது,
இராணுவம் கிறிஸ்தவ கோயில்களை கட்டாது. ஆனால் இராணுவம் பௌத்த கோயில்களை எங்கே கட்டுகிறது? பௌத்த மக்கள் இல்லாத பிரதேசங்களில் கட்டுகிறது. இதுதான் பிரச்சனை. இவ்வாறான நிலையில் ஒரு பௌத்த மாநாட்டினை நடத்தினால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அப்படித்தான் எங்கட கவர்னர் வந்து புதுவிதமாக உண்டு. அவர் ஏதோ பௌத்தத்தில் ரிசர்ச் பண்ண வராமன்னு சொல்லிட்டு அவர் வவுனியாவில் வந்து ஒரு புத்திஸ்ட் காங்கிரஸ் ஒன்றை நடத்துறதுக்கு வார 22ஆம் தேதி நடத்துகிறதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்த வரையில் வந்து அவ்வாறு முதல் தரம் அதை செய்கிறதாகவும் சொல்லினோம். பௌத்த காங்கிரஸை நடத்துவதற்கு நாங்கள் யாரும் எதிர்ப்பானவர்கள் கிடையாது. ஆனால் அந்த புத்திஸ்ட் காங்கிரஸ் என்பது வந்து வடக்கு மாகாணத்தில் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விஷயங்களை அக்ஸலரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த யாழ்ப்பாண அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் மீது மக்களுக்கு ஏதோ ஒரு விதமான நம்பிக்கை இருந்தது, தமிழர் என்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் ஜெனீவாவுக்கு போய் ஜனாதிபதியினுடைய ஒரு என்னென்னு சொல்கிறது ஆள் அணியில் ஒருவராக அவரும் போவதென்பது நிச்சயமாக கடுமையான விமர்சனங்களை எதிர்காலத்தில் நிச்சயமாக தோற்றுவிக்கும். ஏனென்று சொன்னால் அரச தரப்பில் அவர் போகின்ற பொழுது அரச தரப்புக்காக பேச வேண்டிய ஒருவராக நிச்சயமாக அவர் போவார். ஆகவே அவர் தமிழ் மக்களுடைய தேவைகளை கருதி பேசக்கூடிய ஒருவராக இருக்க முடியாது. என்றால் அவர் ஜனாதிபதியால் அனுப்பப்பட்டால் ஜனாதிபதிக்காக என்னத்தை பேச வேண்டுமோ அது பேசக்கூடிய ஒருவராகத்தான் இருப்பார். ஆகவே அவரிடமிருந்து மக்கள் கொஞ்சம் எதிர்பார்த்தார்கள். ஒரு தமிழ் ஆளுநர் வந்திருக்கிறார், ஆகவே மக்களுக்கு நீங்கள் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன பல்வேறுபட்ட அபிவிருத்திகள் சேவைகளை செய்வார் என்று. இப்பொழுது அவர் தேவையில்லாத ஒரு அரசியல் பிரச்சனைக்குள்ளும் அவர் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர்தான் இந்த புத்திஸ்ட் காங்கிரஸை பற்றியும் சரி அல்லது இந்த விஷயங்களை செய்து எதிர்காலத்தில் அது இன்னும் குழப்பகரமான விமர்சனங்களுக்கு உள்ளாகின்ற விஷயங்களாகத்தான் மாற இருக்கின்றது. இலங்கை பிரச்சனையில், அதுவும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் கண்காணிப்பாளர்களாக அல்லது சர்வதேச உன்னிப்பாளர்களாக இருக்கின்ற அவதானிகளாக இருக்கின்ற சர்வதேச சமூகம் இப்பொழுது ஜெனீவா மாநாடில் கூடியிருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது? ஏற்கனவே என்னை பொறுத்தவரையில் அது முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் தமிழ் மக்கள் தங்களது கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் அதனை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை பல்வேறுபட்ட அறிக்கைகளினூடாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாகவும் பல பேர் போய் அதில் கலந்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்தில் மிக அண்மையில் ஒரு பாரிய போராட்டம் காணாமல் போனவர்களுக்கான அந்த குழுவினரால் நடத்தப்பட்டது. ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் அதனுடைய முக்கிய நோக்கமும் ஜெனீவாக்கு இந்த விஷயங்கள் எடுத்துச் சொல்வதாகத்தான் இருந்தது. ஆகவே இப்பொழுது ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் ஒரு வரைவு ஒன்று சுற்றுக்கு விடப்பட்டிருக்கின்றது. அந்த வரைவில் கூட முந்தைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு இன்னும் 2 வருஷ கால அவகாசம் கொடுப்பது பற்றித்தான் அதில் இருக்கின்றது. ஏற்கனவே அந்த வரைவு வருவதற்கு முன்பாக நான் அறிந்த வரையில் இங்கிலாந்திலிருந்து பிரதி டெப்யூட்டி ஒரு தூதுவர் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ஓ இங்கே வந்திருக்கின்றார். அவர் திரு சம்பந்த நாட்களுடனும் பேசியிருக்கின்றார். பேசி நான் நம்புகின்றேன் அதுக்கு பிற்பாடு இந்த ஜெனீவா செஷன்ஸ் துவங்கினதுக்கு பிற்பாடு அந்த வரைவு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதில் மீண்டும் ஒரு 4 வருஷம் இந்த அரசாங்கம் செய்ய முடியாத விஷயத்தை இன்னும் 2 வருஷத்தால் செய்யும் என்று எதிர்பார்ப்பதற்கான எந்த விஷயங்களும் இல்லை. ஆகவே அந்த வகையில் தொடர்ந்தும் இதை இப்பொழுது திரு சேனாதிராஜா கூட யாழ்ப்பாணத்தில் பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கின்றார், 2 வருஷம் இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுப்பது என்பது தமிழ் மக்களை மாற்றுவதற்கான ஒரு சுமந்திரன் அவர்களை தெரியாமல் சொல்லியிருப்பார். தெரியாமல் தான் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது சுமந்திரன் சொல்லியிருக்கின்றார், இல்லை 2 வருஷ அவகாசம் வரும், நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் தாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களை பொறுத்தவரையில் கூடுதலான கால அவகாசத்தை கொடுப்பது காலத்தை கடத்துவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்குமே தவிர இதனால் எதுவும் ஆகப்போது கிடையாது. ஆகவே வகையில் பார்த்தால் அதே சர்வதேச சமூகத்தை ஏமாற்றிவிட முடியாது அல்லவா? நீங்கள் கூறுவதை போன்று அடிமேல் அடியெடுத்தால் அம்மியின் நகரம் என்று கூறுவார்கள். இப்பொழுது இணக்கப்பாடோடு போகிறது. இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது ஒரு அவதானிப்பாளர்கள் அவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் நினைக்கின்ற அந்த காரியத்திற்கு இந்த ஒரு வழிமுறை உதவும் கையாளுகின்ற இந்த வழிமுறை நாங்கள் என்ன யோசிக்கின்றோம், நாங்கள் இதை ஒரு கட்டம் மேலதிகமாக மேலே கொண்டு போக முடியும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கின்றோம். மேலே என்று எதை குறிப்பிடுகின்றீர்கள்? அதில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 2-3 மாற்று வழிகள் இருக்கின்றது. ஒன்று ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைபூனல். அந்த உங்களுடைய இந்த மாற்று வழி கூட வெற்றி பெறுவதற்கு இதில் தோல்வி அடைய வேண்டும். இலங்கை ஏற்கனவே அவதானிப்பில் 4 வருஷம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையில என்ன செய்திருக்கலாம் என்று சொல்லி பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நகர்வு சரிதான். இல்லை என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் பேசுவதற்கு முன்பாக தமிழர் தரப்புகள் எல்லோரையும் இணைத்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து இதை எவ்வாறு செய்தால் சரியாக இருக்கும்,
எவ்வாறு செய்தால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் என்ற முடிவுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் பேசியிருந்தால் அது ஏற்புடையதாக இருந்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் அவர்கள் அவர்கள் வந்து சொன்னதற்கு இவர்கள் ஆமாம் சொன்னார்களா அல்லது இவர்கள் சொன்னதை கேட்டு அப்படி செய்யலாம் என்று அவர்கள் சொன்னார்களா? ஏதோ ஒரு விதத்தில் இப்பொழுது கால அவகாசம் கொடுக்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. அதனை முற்றுமுழுதாக தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் கூட வந்து தமிழ் தேசிய கூட்டம் விளங்கம் வைக்கக்கூடிய டெலோ அதனை நிராகரித்திருக்கின்றது. என்னென்று சொல்ல தேர்தல் அச்சமாக கூட புலட் அதனை நிராகரித்திருக்கின்றது. இதே சுத்தியாகத்தான் இந்த கருத்துக்கள் வெளியிடப்படுகிறதா? இந்த நிராகரிப்பு என்பதே உண்மையில் நீங்களும் ஒரு அரசியல்வாதி, அதனால் நான் கேட்கிறேன். ஏனென்றால் ஒரு தேர்தல் கால நெருங்கின்ற பட்சத்தில் இதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது இப்போதே ஒரு பதிலை நாங்கள் தயார் செய்து விடுவது, நாங்கள் அப்போதே எதிர்த்து விட்டோம் என்று கூறுவது. என்னட்ட மாத்திரம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் டெலோ புலட் போன்ற கட்சிகளோடு நீங்கள் பேசினா அது உண்மையான அரசியல்வாதி என்ற வகையில் நான் ஒரு நாளை இந்த ஆப்ஷன் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரைபுனலுக்கு இதை கொண்டு போவது என்பது, அப்படி இல்லாவிட்டால் இது ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை அனுப்புவது என்பது. நீங்கள் கேட்கலாம், செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போனால் வீட்டோ பவரை பாவிப்பாங்க, ஒன்றும் நடக்காது. இல்லை, செக்யூரிட்டி கவுன்சில் கொண்டு போவதற்கு 9 நாடுகளுடைய ஆதரவு தேவைப்படும். ஒரு நாடு இதனை கொண்டு போக முடியாது. அதாவது வந்து ஒரு தீர்மானமாக நான் நம்புகின்றேன், இது நான் நினைப்பது நான் அறிந்தது சரி என்று சொல்லி சொன்னால் இது திரும்பவும் ஒரு தீர்மானமாக கொண்டு வரப்பட வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய UK, இப்பொழுது 5 நாடுகள் தான் இப்போ இது அந்த வேலைகளை செய்கின்றன. அதே நாடுகள் இதனை ஒரு செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு போவதாக முடிவு செய்தால் நிச்சயமாக ஒரு 27 நாடுகளுடைய ஆதரவு தேவை, மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆதரவுகள் தேவை. அப்படி அதை செய்ய முடியுமாக இருந்தால் அவர்கள் அவ்வாறான ஒரு முடிவுகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வைத்தால் அடுத்த கட்டத்தை நகர்த்துவதை பற்றி யோசித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அது அங்கு அந்த நிகழ்ச்சிகளில் இல்லை. ஆக அந்த கால கண்காணிப்பு கால அவகாசம் நீடிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் தரப்பும், குறிப்பாக மாவிசி நாகராஜா தமிழரசு கட்சியும் எதிர்க்கின்றார்கள், நீங்களும் எதிர்க்கின்றீர்கள். ஆக ஒட்டுமொத்த எல்லாருமே எதிர்க்கின்றார்கள். அது உண்மையில் அந்த கால அவகாச நீடிப்பு எதிர்ப்பு என்பது தமிழ் அரசியலை பொறுத்து அல்லது தமிழர் அரசியலை பொறுத்தவரை மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. அதில் எதிர்ப்பதன் மூலமாக தமிழர் தரப்பில் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றோம், யதார்த்தத்தை தமிழ் தேசியம் போன்ற கொள்கைகளுக்கு எதிர்க்கிற விஷயம் இல்லை. உண்மையின்படி நான் என்னுடைய உண்மையாக நேர்மையாக நாங்கள் இந்த விஷயத்தை அணுகினோம் என்று சொல்லி சொன்னால், முதல் 2 வருஷ அவகாசம் கொடுக்கப்பட்டது. 2 வருஷம் அவகாசம் கொடுக்கிற பொழுது சில விஷயங்கள் அவர் தீர்மானம், உங்களுக்கு தெரியும் அந்த தீர்மானத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஓரளவுக்கு வெற்றிகளும் ஈட்டப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான பிரச்சனையை பற்றித்தான் நாங்கள் பேச வேண்டும். நாங்கள் ஆனால் ஒன்று அதில் பல விஷயங்கள் நடக்கலை என்பது வேறு பிரச்சனை. முக்கியமான பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுவோமாக இருந்தால் இதில் ஒன்று, அதாவது வந்து ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு இந்த நாட்டில் ஒரு யுத்த குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது, மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமாக விசாரணை ஒன்று செய்யப்பட வேணும். 40,000க்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 தரப்பும் தான் செய்திருக்கிறது. எல்லாம் சரிதானே. விடுதலை புலிகள் இல்லாததனால் அதில் விசாரணை நடத்தலாம் என்று கூறுகிறீர்கள். ஐயா, இல்லாதனால் விடுதலை புலிகளுக்கு இருக்கிறாக்களுக்கெல்லாம் வேணும் என்று சொன்னால் செய்து கொள்ளலாம், அதல்ல பிரச்சனை. அவை பிரச்சனை இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவர்கள் சர்வதேச அதற்கு முன்பிருந்த இயக்கங்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். யார் கூற வேணும் என்று அவர்களிடமிருந்து வருவதோ அவர்கள் எல்லாரும் கூற வேணும் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம், அதல்ல பிரச்சனை. இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கின்றது. ஒரு விசாரணை ஒன்று வேணும் என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் சர்வதேச விசாரணை என்றார்கள், அப்புறம் ஒரு ஹைபிரிட் என்று சொல்லி சொன்னார்கள். ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விசாரணை. ஆனால் இப்பொழுது ஒரு லோக்கல் லெவல் கூட ஒரு விசாரணை என்பது நடைபெறவே மாட்டாது என்பதை மிக திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அவை இந்த விசாரணை என்பது ஏன் என்று சொல்லி சொன்னால், விசாரணை என்பது குற்றம் கண்டுபிடித்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு அல்ல. இங்கு சில பேர் அதனை அவ்வாறு தான் பார்க்க விளைகின்றார்கள். ஏதோ நாங்கள் மின்சார கதிரையில் கொண்டாந்து உட்கார வைக்கப் போவதாகவும் எல்லோருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போவதாகவும் யோசிக்கிறார்கள். விசாரணை என்பது உண்மைகளை கண்டறிந்து இனிமேல் ஏன் இந்த குற்றங்கள் நடைபெற்றன, இனிமேல் இந்த குற்றங்கள் நடைபெறாது எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இப்போது நீங்கள் சொன்ன கருத்து புதிய கருத்து. அதாவது இந்த விசாரணைகள் என்பது இவர்களை தூக்குமுடைக்கு அனுப்புவதற்கான அல்ல என்று. ஏன் இதனை நீங்கள் தென்னிலங்கை மக்களுக்கு எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம். சரிதானே. விசாரணை உண்மையாக வேணும்னு சொன்னால் இந்த விசாரணை ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த விசாரணைகள் நடைபெறுவதனூடாக இந்த போர்க்குற்றங்கள் ஏன் நடைபெற்றன அல்லது போர் ஏன் நடைபெற்றது, இதனால் ஏற்பட்ட கண்டறிவதனூடாக இனிமேல் இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் நடவடிக்கைகள் எடுப்பது. இதுதான் இதில் முக்கியமான பிரச்சனை. அதற்கு கண்டறியத்தான் வேண்டுமா? கண்டறியாட்டுக்கு நீங்கள் விசாரணை மூலமாக கண்டறிய முடியும். நமக்கே சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த கணவருக்கு தெரியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் அந்த மறப்போம் மன்னிப்போம் என்ற கூற்றை இவ்வாறு எடுத்துக்கொள்கின்றீர்கள்.
இது உண்மையாகவே எல்லாரையும் மாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. மறப்போம், மன்னிப்போம். என்னத்தை மறக்கிறது, என்னத்தை மன்னிக்கிறது? நான் சொல்கிறேன், அதான் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பக்கத்தில் சொல்கிறீங்கன்னா சம்பிக்க ரணபக்கம் என்ன சொல்கிறார் பொது மன்னிப்பு. சரிதானே? யாருக்கு பொது மன்னிப்பு? குற்றம் செய்தவர்களுக்கு தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். இராணுவத்திலேயோ முப்படைகளின் தரப்பில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் விசாரிச்சா தானே தெரியும் தவறுகள் எங்கே இருக்குன்னு சொல்லி. விசாரிக்காமலே பொது மன்னிப்புன்னா யாருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறது? பிரதமர் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார். இல்லை, அதான் யாருக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறது? நீங்கள் யாரை குற்றம் சாட்டுகின்றீர்களோ அவர்கள் எவர்? நீங்கள் யாரை விசாரணை நடந்தால் தானே யாருன்னு தெரியும். ஜனாதிபதிக்கு மேலே குற்றமா, கோத்தாபாய ராஜபக்சாக்கு மேலே குற்றமா, இல்லாட்டிக்கு உள்ள பிரிகேடியர்ஸுக்கு மேலே குற்றமா, இல்லாட்டிக்கு சாதாரணமான சோல்ஜர்ஸுக்கு மேலே குற்றமா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் இது 2-3 சோல்ஜர்ஸ் தான் சுட்டு போட்டாங்க என்றதெல்லாம் உள்ள பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த செயின் ஆஃப் கமாண்ட், இது எப்படி நடைபெற்றது, ஏன் நடைபெற்றது, இது இனிமேல் ஏன் நடைபெறாமல் இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு விசாரணை நடந்தால் தான் அது தெரியும். விசாரணை ஒன்றும் இல்லாமல் மறப்போம் மன்னிப்போம்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு சொல்கிறது நோ ஃபயர் சோனுக்கு போங்க எல்லாருமென்று சொல்லி போட்டு நோ ஃபயர் சோனுக்குள்ளே நீங்கள் பொம்பார்ட்மெண்ட் பண்ணுவீங்கள், அல்லது செல்லடிப்பீங்கள், கொண்டு வீசுவீங்கள், மக்களை கொல்லுவீங்கள், ஆனால் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி. இல்லை திரு சுரேஷ் அவர்களே, நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு காலத்தில் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். ஒரு வகையில் பார்த்தால் தமிழ் மக்களும் பல இயக்கங்களை மறந்ததாலும் மன்னித்ததாலும் தானே இன்றும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அது இதில் நான் சொல்கிற விஷயம் மறக்கிறது மன்னிப்பதற்கு முன்பாக இப்போ நீங்கள் என்ன இதுக்குள்ளே கம்பேர் பண்ணுறது என்பதல்ல. இப்போ ஏற்கனவே பிரதமர் சொல்கின்ற பொழுது தென்னாப்பிரிக்காவில் இது நடைபெற்றது என்று சொன்னால் உண்மை. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. தென்னாப்பிரிக்கா எப்படி நடைபெற்றது? உண்மையை கண்டறிந்தது. உண்மை இல்லை நெல்சன் மண்டே, அதாவது கருப்பின மக்கள் விடுதலை பெற்றதற்கு பிற்பாடு நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த நாட்டினுடைய தலைவராக இருந்து அவர் ஒரு விசாரணையை நடத்தி உண்மைகளை கண்டறிந்து எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினார். தமிழ் மக்களுக்கு எந்த விதமான விமோசனங்களும் இன்னும் கிடைக்கவில்லை. தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வுகளும் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த விசாரணைகள் நடைபெற்றால் தான் நான் இவ்வளோ நேரம் பேசியது போன்று தீர்வுகள் எட்டப்படும். தீர்வுகள் எட்டப்படுகின்ற பொழுது ஒரு மன்னிப்புகள் கொடுப்பதும் மறப்பதும் மன்னிப்பதும் அப்பொழுது சாத்தியம். அது இப்பொழுது சாத்தியம். அதே நேரத்தில் இப்போது உங்களுடைய புதிய முயற்சியை திரு விக்னேஸ்வரன் அவர்களோடு இணைந்து பயணிப்பது ஒரு வகையில் பார்த்தால் ஒரு இறக்குமதி தலைவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பது போன்று இருக்குது. ஏன் யாழ்ப்பாணத்தில் ஒரு தலைமையை உருவாக்கிவிட முடியாது? அது வரும், எதிர்காலத்தில் வரும். இப்போதைக்கு சிறந்த தெரிவு விக்னேஸ்வரன் அவர்கள். விக்னேஸ்வரன் அவர்கள் எதனை சாதித்தார் என்பதற்காக அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கடந்த கால தமிழ் மக்கள் அவரை ஒரு நீதியான நியாயமான தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பேசக்கூடிய ஒருவராக பார்க்கிறார்கள். எந்த காலத்துக்கு பின்பு? அவர் இப்பொழுது அரசியலுக்கு 5 வருஷமாக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய செயற்பாடுகளை வைத்தல்ல, பேச்சுகளை வைத்து மக்கள் அவர்கள் அவருடைய செயற்பாடாக இருக்கலாம். மக்கள் ஆதரவு பக்கம் இருக்கின்ற பக்கம் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். மக்கள் ஆதரவு என்று சொல்லுவது அவர் ஒரு மக்கள் அவர் சரியான ஒரு நீதி நியாயத்தின் பக்கம் மக்கள் இருக்கிறார்கள் என்பது அது உண்மையும் கூட. அவர் ஒரு தவறான வழியில் மக்கள் அவரை தலைவராக தெரிவு செய்யவில்லை. ஆக முன்னாள் முதலமைச்சர் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற உங்களுடைய பயணம் அப்படி இனிதே அமைய வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அந்த விடயத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். ஒருவித இடைவேளையுமின்றி தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு பதில் வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் EPRF கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். கேள்விகளை வழங்கிய இர்ஃபான் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.